எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஹாய். மீ ஜியான் பவி, எஸ்எஸ்பிகே. இப்போ நம்ம யாரோட ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹேண்ட்ஸம் கிங்கோட தயாங்கோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த கதையோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். போன பார்ட் நம்ம எதோட விட்டுருந்தோம் அப்படின்னா, தயாங் வந்து உங்களை பார்த்துருப்பான். நீங்கள் அன்கான்சியஸாக இருக்கீங்க. அவனோட ஒய்ஃபை போட்ட பொத்துன்னு கீழே விழுந்ததையும் ரெண்டையும் அப்படி ஷாக்காகி பார்த்துருப்பான். அப்புறம் டக்குன்னு தயங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் டக்குன்னு உங்ககிட்ட ஆக்சுவலி வாரான், ஓடி வாரான். அது வந்து எப்படின்னா, அவனுடைய ஒய்ஃபோட ஃபோட்டோ வந்து விழுந்ததில் அந்த எப்படி சொல்லனா, அந்த கண்ணாடி பீஸ்லாம் அங்கங்கே கிடக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவன் காலில் ஆக்சுவலி குத்தி கிழிக்க தான் செய்யுது. அவன் அதை கூட கன்சோல் காட்டாமல், அதை கூட கன்சிடர் பண்ணாமல் டக்குன்னு அவங்கள தூக்குதான். தூக்கிட்டு ஓடி வரான். ஓடி வந்து அப்படியே கொண்டு காரில் வைக்கிறான். அவங்க அம்மா, டேய் நானும் வரேன் அம்மா, நீ பிள்ளைங்கள பார்த்துக்கோ, குழந்தைய பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தையாங்க வந்து அவங்கள கூப்பிட்டு ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் போகிறான். அங்கே அப்படியே உட்காந்துருக்கான். அவன் கால் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அப்புறம் தான் ஒரு நர்ஸு வந்து, சார் சார் உங்கள் கால்லேயே அடிபட்டிருக்கலாம். இல்லை இல்லை அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியணும் சார், அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குல்ல, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தையாங்கோட காலில் ஆக்சுவலி பேண்டேஜ்லாம் போட்டு விட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. அவனுக்கு ஒரு 2 டேஸாக அப்படி இருந்திருக்கும். அப்புறம் ஒரு 3 டேஸ் ஆஃப்டர் அவனுக்கு கொஞ்சம் நல்லா ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 3 டேஸாக கண்ணே முழிக்கல, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சிவியராக ஆயிடுச்சு அப்படிங்கிறதால 3 டேஸ் ஆஃப்டர் தான் நீங்கள் எப்படி கண்ணை முழிக்கிறீங்க. உங்களுக்கு மறுபடியும் ஒரு கோவம்னு சொல்லிக்கலாம். என்னடா நம்ம செத்துருவோம் தெரிஞ்சால் மறுபடியும் இப்படி வந்து உசுரோடு இருக்கோமேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். மறுபடியும் நீங்கள் வந்து எப்படின்னா பயங்கரமாக நடந்துக்க ஆரம்பிச்சிங்க. இல்லை என்னை விட்டுங்க, என்னை எதுக்கு புதைக்க வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு குத்திருக்க அந்த குளுக்கோஸ் எல்லாம் நீங்கள் பிச்சு போடுறதா இருக்கட்டும், என்னை விட்டுக்க விட்டுங்க சொல்லிட்டுருக்கீங்க. டக்குன்னு தையாங்க தான் வந்து உங்களை பிடிக்கிறான். ஐயோ ஒரு நிமிஷம் நின்றுடி, அமைதியாக இருடி, அமைதியாக இருடி, அமைதியாக இருடின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை நான் யார் சொல்லி கேட்க மாட்டேன் சொல்கிறேன். தையாங்க ஒரு கற்று கத்துறான். அமைதியாக இருக்க முடியாதா உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்று கத்துறான். நீங்கள் டக்குன்னு ஒரு செகண்ட் அமைதியாக ஆகிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணாலே நீங்கள் கொஞ்சம் அமைதியாக ஆகிடுவீங்க. நான் தான் சொல்கிறோம்ல அமைதியாக இருன்னு சொல்லிட்டு. கத்துனோடனே நீங்கள் எப்படி அமைதியாக ஆகிட்டீங்க. அதனால ஒரு நர்ஸு வந்து உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் வந்து போட்டு விடுறாங்க. நான் சொல்கிறத மட்டும்தான் இனிமேல் நீ கேட்குற. என்னை தாண்டி ஏதாச்சும் பிஹேவ் பண்ணணும்னு நினச்சின்னு வச்சுக்கோயேன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு தையாங்க வந்து உங்கள் மாதிரி ஹாஸாகவே நடந்து பேசுகிறான். நீங்கள் எப்படி அவனை பார்க்குறீங்க. அப்புறம் வந்து ஒரு 2 டேஸாக தையாங்க உங்க கூட தான் இருக்கான். உங்களை விட்டு ஒரு செகண்ட் கூட போக மாட்டுக்கான். உங்களை அப்படியே பார்த்துக்கிடுதான். அப்புறம் சாப்பாடெலாம் உங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் பையன் உங்களுக்கு ஊட்டி விடுறான். நீங்கள் வேண்டாங்கீங்க, பரவாயில்ல நானே சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படிங்கிங்க. அவன் உங்ககிட்ட கொடுக்க மாட்டுக்கான். நானே ஊட்டி விடுறேன் கம்லா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊட்டி விடுறான். அப்புறம் அப்படி நீங்கள் வந்து வீட்டுக்கு ஆக்சுவலி டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டீங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ரூமுக்கு தான் ஆக்சுவலி உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் குழந்த ஞாபகமே வருது. உங்கள் குழந்த அழுதுன்னு சொல்லிட்டு, என் குழந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஒரு செகண்ட் எந்திரிக்க போகிறீங்க. உங்கள் கையை டக்குன்னு கிராப் பண்ணி தையாங்க பிடிக்கிறான். எங்கே போகிற? இல்லை என் புள்ள அழுறான். ஓ உனக்கு உன் புள்ள இருக்கையெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா வயன்? நான் என்ன நினச்சோம்னா உனக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது அப்படின்ட்டுன்னு. உன் பிள்ளை அழுதுச்சுன்னா அதை பார்க்குறதுக்கு ஏன் அம்மா இருக்கிறாங்க, நீங்கள் ஏன் வந்து அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி வைக்கிறான். அவங்க குழந்தை ஆக்சுவலி அழுதுகிட்டே இருக்குது. எவ்வளோதான் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பெத்த தாய், அது வந்து உங்களுக்கு இல்லை என் பிள்ளை ரொம்ப அழுறான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே இறங்கி போகலான்னு சொல்லிட்டு தையாங்க தாண்டி நீங்கள் ஆக்சுவலி போயிட்டீங்க. அவன் வேனுக்கே தான் உங்களை பிடிச்சிருப்பான். உங்களை விடக்கூடாதுங்கிற மோட்டிவ்லலாம் விட்டுருக்க மாட்டான். அப்புறம் ஒன்றானே நீங்கள் உங்கள் குழந்தைய போய் தூக்குறீங்க. ஆக்சுவலி பாட்டிலில் பால் வந்து வச்சுருக்காங்க போல், அது உங்கள் குழந்தைக்கு ஆக்சுவலி கொடுக்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப அழுக வருது. அந்த நிமிஷம் நீங்கள் ஆக்சுவலி ரியலைஸ் பண்ணுறீங்க, நான் எப்படி என் குழந்தைய விட்டு போகணுன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். என் பிள்ளை நான் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பான். நான் இவ்வளோ நாளாக எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஏக்கமாக இருந்தேன். இப்போ அதே ஏக்கத்தை தானே நான் என் பிள்ளைக்கு கொடுத்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டேனேன்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைய பார்த்து உங்களுக்கு அவ்வளோ கில்ட்டாக இருக்குது. என் பிள்ளைக்கு எவ்வளோ தான் நான் எவ்வளோ கோடி கோடியாக கொடுத்தாலும் என் பிள்ளைக்கு நான் இருக்கிற மாதிரி வருமா? இதே மாதிரி தானே நானும் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். எங்கள் அப்பா கிட்ட அவ்வளோ காசு இருந்தது, ஆனால் எனக்குள்ளே எவ்வளோ ஏக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைய பார்க்கும்போதெல்லாம் அப்படியே உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. அப்புறம் வந்து அந்த பிள்ளைக்கு ஆக்சுவலி நீங்கள் பால்லாம் எப்படி கொடுத்துட்டீங்க. அப்புறம் அந்த குழந்த ஆக்சுவலி லைட்டாக தூங்கிருச்சு. டக்குன்னு அந்த குழந்தைய வாங்கி தையாங்க வந்து அவனோட அம்மாட்ட கொடுக்கான். இல்லை என் குழந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க.
தேயாங்க வந்து ஷோ என் கூட வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போய் அந்தால அவங்களுக்கு வந்து டேப்லெட் கொடுக்குறான். நான் இந்த டேப்லெட்லாம் போடு அப்படிங்கான். இல்லை நான் போட்டுக்கிட்டேன், எனக்கு என் புள்ள கூட இருக்கணும் போல இருக்குது அப்படிங்க. நான் தான் சொல்கிறோம்ல, குழந்தைய எங்கள் அம்மா பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து படுக்க வைக்கிறான். அவங்கள டேப்லெட்லாம் போட வச்சு நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிட்ட உங்களை படுக்க வைக்கிறான். ஐ மீன் எப்படி சொன்னால் அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக நீங்கள் வந்து தேயாங்க வந்து உங்களை படுக்க வைக்கிறான். இதுவரை நீங்கள் தேயாங்கிட்ட, ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் க்ளோஸ் ஆகும்போது நீங்கள் தேயாங்க ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் தேயாங்க ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து எப்படி படுக்கிறது கூட அது வந்து கொஞ்சம் பெரிய பெட்டு. தேயாங்க அந்த சைடு படுப்பான். சில நேரம் பெட்டில் கூட படுக்க மாட்டான். அந்த சைடு அந்த கவுச்சில் படுக்கிறதா இருக்கட்டும், அந்த சோபாவில் படுக்கிறதா இருக்கட்டும், அப்படி இருந்தவன் இன்றைக்கி தேயாங்க ரொம்ப க்ளோஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அவனுடைய கையில் வந்து ரொம்ப க்ளோஸாக உங்கள்கிட்ட படுத்திருக்கான். நீங்கள் எப்படி அவனோட ஃபேஸை பார்க்குறீங்க, அவன் எப்படி உங்களோட ஃபேஸை பார்க்குறான். 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் வருது. நீங்கள் ஒரு செகண்ட் ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே அந்த சைடு பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் இப்படியே தான் எப்படி சொல்லலாம்னா, அன்றைக்கி தேயாங்க வந்து மற்றபடிலாம் எதுவுமே உங்கள்கிட்ட தப்பாக தான் நடந்துக்கல. ஆனால் அவன் உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பிஹேவ் பண்ணுறான். நீங்களே ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறீங்க. என்னடா இவன் இவ்வளோ க்ளோஸாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நைட்டு உங்களுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விடுறான். எல்லாமே உங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிடுதான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஆகுது. இப்படியே ஒரு 2 டேஸ் போகுது. உங்களுக்கு வந்து ஆக்சுவலி கையில் இருக்க அந்த புண்ணு கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பிச்சிட்டு. பட் அவன் வந்து ஒரு 1 வீக்காக உங்ககிட்ட பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் 1 வீக் ஆஃப்டர் தான் அவன்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் காலேஜ் போகலையா, எதுக்கு இங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே அவன் ஒரு செகண்ட் எப்படி உங்களை பார்க்குறான். எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, நான் கொஞ்ச நாள் கழித்து போய்க்கிடுதேன். ஏன் என்னாச்சு? நான் தான் சொல்கிறோம்ல, எனக்கு போகிறதுக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை, கொஞ்ச நாள் கழித்து போய்க்கிடுதேன்னு சொல்லிட்டு. இதில் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னோடனே இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இது ஏப்ரல் மந்த்துலான, இன்னும் 2 மந்த் ஓரளவுக்கு லீவு இருக்கும், காலேஜ் இருக்காது, எக்ஸாம் டைமிங் அப்படிங்கிறதால ஒரு வேளை லீவ் போட்டிருக்கானா, இவன் இல்லைன்னா நமக்காக லீவ் போட்டிருக்கானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. இல்லை நமக்காலாம் வெளியங்க லீவ் போடுவான், இதெல்லாம் நம்புற கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவனை நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலி அவன் லேப்டாப்பில் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதால, ஏன்னா அவன் கொஞ்சம் வந்து பிஸ்னஸும் கொஞ்சம் பார்ப்பான் அப்படிங்கிறதால இப்படி அவனோட ஃபேஸை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அட்மையர் பண்ணி இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. டக்குன்னு தேயாங்க இப்படி நிமிர்ந்து வந்து உங்களை அப்படி ஒரு புருவத்தை தூக்கிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலி படுத்துட்டீங்க. அப்புறம் வந்து மறுநாள் காலையில் ஆகுது. காலையில் ஆனோடனே நீங்கள் வந்து எப்பவும் போல் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பீங்க. அந்த வீட்லேயும் உங்களை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுமாதிரி உங்கள் பேபி ஆக்சுவலி பார்க்க போகிறீங்க. கொஞ்ச நேரம் தான் பார்க்க விட்றான் தேயாங்க. அதனால் பிடிங்க அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்றான். உங்களுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே காண்டாயிருது. இல்லை நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது என் குழந்த, எப்போ பார்த்தாலும் என்கிட்டேருந்து பிடுங்கி எங்கள் அம்மாக்கிட்ட கொடுக்குறதுலே, உங்கள் அம்மாக்கிட்ட கொடுக்குறதுலே இருக்கீங்க, என்ன என் குழந்தைய என்னையும் பிரிக்கிறீங்களா என்ன அப்படிங்கிங்க. டக்குன்னு தேயாங்க கை கட்டிட்டு சொல்கிறான், நான் ஒன்றும் உங்கள் குழந்தைய பிரிக்கணும்னு நினைக்கலையே, நீங்கள் தான் உங்கள் குழந்தைய பிரிஞ்சுட்டு நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் யோசிக்கிறீங்க மேடம். அது அது ஏதோ தப்பாக தெரியாமல் முடிவு பண்ணிட்டேன், அது நான் பண்ண தப்பு தான். தேயாங்க உங்களை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, உனக்கு தப்புலாம் ஒத்துக்க தெரியுமா அப்படின்னோடனே நீங்கள் எப்படி கீழே குனியிறீங்க. ஆமாம், நான் தெரியாமல் தான் அப்படி பண்ணிட்டேன், நான் பண்ண தப்பு தான் அப்படிங்கிங்க. தேயாங்க லைட்டாக சிரிச்சுட்டு ஆக்சுவலி ஒரு ஃபார்ம் மாதிரி ஆக்சுவலி உங்களுக்கு கொடுக்குறான். இது என்ன ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்ததுக்கப்புறம் இது நீ ஆக்சுவலி டிகிரி ஃபார்மு, நீ ஃபஸ்ட் இயர்லேருந்து தான் நீ திரும்பி படிக்கணும், உனக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதால தான் உனக்கு நிறைய விஷயங்கள் தேவையில்லாமல் தோணுது, ஃபஸ்ட்டு படிக்கிற வழியை பாரு, இந்த வயசில் உனக்கு குழந்தைய பார்க்குற வயசும் கிடையாது, எந்த வயசும் கிடையாது, புக்கை சுமக்கிற வயசில் நீ குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு படிக்கிற வழியை பாரு, அதான் உனக்கு நான் ஃபார்ம் வாங்கி கொடுத்தேன். இப்போது உங்கள் அப்பா கிடையாது அப்படிங்கிறதால உன்னுடைய ஃபுல் பொறுப்பும் நான் தான். நான்லாம் உனக்கு சும்மாலாம் டிகிரி வாங்கி தர மாட்டேன், கஷ்டப்பட்டால் தான் டிகிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் சொல்கிறான். அவன் ஆக்சுவலி அந்த ஃபார்ம்லாம் நிரப்பிட்டான் போல், ஏதோ ஒரு சைன் மட்டும் போடு அப்படின்னு ஒன்று. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, மறுபடியும் படிக்க போகணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. தேயாங்க இப்படி ஒரு முறை முறைக்கிறான். அதை டக்குன்னு நீங்கள் வந்து சைன் போட்டுட்டீங்க. போட்டதுக்கப்புறம் தேயாங்க சொல்கிறான், இங்கே பாரு, காலேஜ் வர்றது சரி, யார்கிட்டையாச்சும் சுற்றுறது, அங்கே போகிறது இங்கே போகிறது சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணேன்னு வச்சுக்கோயேன்,
அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு தேங்க மிரட்டுறான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன மிரட்டலாம் செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? அப்புறம் வந்து இப்படியே ஒரு மே மந்த்து நியர் பை ஆகிட்டு உங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் ஆக்சுவலி வாங்கி தரான். ஏன்னா நீங்கள் காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே எப்படி சொல்லலாம் ரொம்ப கண்டிஷன் போடுறான். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் தான் வரணும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடவே மாட்டீங்க. ரொம்ப எப்படி சொல்லனா ஒரு வெஸ்டர்ன் மாதிரி ஒரு எப்படி சொல்லனா ஒரு ஸ்டைலாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் தான் வார அப்படி இப்படி சொல்லிட்டு பயங்கர கண்டிஷன் போடுறான். நீ இப்படி தான் கிளாஸ் மட்டும் தான் கவனிக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ரூல்ஸு. உங்களுக்கே ஒரு செகண்டில் என்னடா இவ்வளோ ரூல்ஸு போகிறான், இந்த ரூல்ஸை ஞாபகம் வைக்கிறதுக்கே நான் டெய்லி உட்காந்து படிக்கணும் போலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்புறம் அவன் தான் உங்களுக்கு வந்து காலேஜில் வந்து ட்ராப் பண்ணுறான். ஆனால் காலேஜ் வாசல்லே இறக்கி விட்ருவான். நீ இறங்கி போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்க் பண்ணிவிட்டு கிளாஸுக்கு போக சொல்லிடுறான். நீங்கள் அதே கிளாஸஸ் தான் உங்களுக்கு அப்படியே பழைய மெமரிலாம் அவ்வளோ ஃப்ளாஷ் ஆகுது. இந்த இடத்துல தான் நான் எவ்வளோ ஸ்டைலாக நடந்து வந்திருக்கேன். அப்படி காலேஜ் டான் மாதிரி தெரியும். இப்போ பாரு டம்மியாட்டு நடந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஆக்சுவலி யோசிச்சுட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஆக்சுவலி நேடினா உங்களுடைய சீனியர் வந்து இருக்கிறது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு. அங்கே போய் பார்க்குறீங்க ஒயன்னு எல்லாம் கத்துதுங்க. அப்படியே உங்ககிட்டலாம் சேரவே கூடாதுன்னு சொல்கிறது தாண்டி அவனோட ரூல்ஸு. பரவாயில்ல போய் சேருவான், அவன் என்ன நம்ம பார்க்கவா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தியாங் அங்கேருந்து நடந்து வரான். பொங்குடின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓடியே போயிட்டீங்க. ஆக்சுவலி கிளாஸுக்கு பயந்து போய் ஓடி போயிட்டீங்க. பட் அவன் பார்க்காத மாதிரி தான் போயிட்டான். அப்புறம் இப்படியே கிளாஸஸ்லாம் போகுது. எப்படின்னா மதியம் சாப்பிட்ற டைமிங்கில் அங்கே வந்து சும்மா ஒரு 2 பிள்ளைங்க பேசுவாங்களா, அவங்க கூட தான் உட்காந்து நீங்கள் சாப்பிட்றீங்க. என்னடா வாழ்க்கை இது, காலேஜுக்கு வந்தாலும் ஒரு என்ஜாய் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் ஒய்யா இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றோம். என்னடி இங்கே வாடி அப்படின்னோடனே என்னடி வாழ்க்கை எப்படி போகுது புருஷன் ஹேண்ட்ஸமாக உள்ள புருஷன் மஜாவாக இருப்ப போல் அப்படின்னோடனே அவன் மூஞ்சி அப்படி கேவலமாக பார்க்குறீங்க. எது நான் என்ஜாய் நீ பார்த்த அதுவும் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிங்க. ஆமாடி அந்த மனுஷன் உன்னைய காலேஜுக்கு கூட விடாமல் தாங்கியிருப்பார். ஆமாம் என் நிழலை கூட பிடிக்காமல் ரொம்ப தாங்கினாருடி அந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. அப்புறம் வந்து என்னடி உன் புருஷன் எங்கள் கூடலாம் பேசக்கூடாது சொன்னானா? அதுவா ஆமாடி அவன் அப்படி தான் சொன்னான் உங்கள் கூடலாம் பேசக்கூடாது அப்படி இப்படி சொல்லிட்டு நாகப்பட்ட ரூல்ஸு சொல்கிறான்டி. பாட்டி உன் மேலே அந்த மனுஷனுக்கு அவ்வளோ பாசம்டி, அதான் அந்த மனுஷன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது கூட கொஞ்சம் ஏற்றி விடுற மாதிரியே பட்டுறான். நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சால் அப்படி பேச மாட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அப்புறம் வந்து இந்த சைடு கிளாஸஸ்லாம் ஆக்சுவலி உங்களுக்கு முடியுது. முடிஞ்சு நீங்கள் அங்கே வந்து உங்களை வந்து வீட்டுக்கு தான் ஆக்சுவலி கூப்பிட்டு வரான். அப்புறம் பாதி வழியில் டக்குன்னு காரை நிப்பாட்டினோடனே டக்குன்னு அவங்க கையை பிடிக்கிறான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு செகண்ட் பயந்துட்டீங்க. என்னடா என் கையை பிடிக்கிறானே அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ஷாக தான் பிடிக்கிறான். நான் என்னடி சொன்னேன் உன்கிட்ட? என்ன சொன்னீங்க? ஃபஸ்ட்டு ரூல்ஸை என்ன சொன்னேன்? உன் வீணாக போன ஃப்ரெண்ட்ஸு கூட பேசக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் ஓவராக அவகிட்ட பேசிக்கிட்டு அலையுத. சரி ஏதோ ஒரு டைம் பேசினேன், 2 டைம் பேசினேன். ஈவினிங் போல் அவகிட்ட என்னடி பழக்க விட்டுக்கிட்டு இருந்தா அவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு தேவை ஹார்ஸாக பேசுகிறான். அதுவா அது ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்டு பேசுகிறா, அதுக்குன்னு அவளை வந்து நீ என்கிட்ட பேசாத அப்படின்னா சொல்ல முடியும்? சொல்லுடி என் புருஷனுக்கு உங்கள் கூடலாம் பேச பிடிக்கலன்னு சொல்லு அப்படின்னு பச்சையாக எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. டக்குன்னு தேயாங்கூட கையை ஆக்சுவலி இங்கே தள்ளி விடுறீங்க. அவ சிரிச்சிட்டே ஆக்சுவலி அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணுறான். அப்புறம் இப்படியே தான் உங்களுக்கு வந்து காலேஜ் போகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வருது. ஏன்னா நிறைய பேரை பார்க்குறீங்க வைக்கிறீங்க. இப்போ வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகும். வெளியில் வர்றதால ஏதோ கொஞ்சம் ரிலீஃபாக ஆக்சுவலி இருக்கிறீங்க. இப்படியே ஒரு 2 or 3 மந்த் ஆயிடுச்சு. ஒரு 4 மந்த்துக்கிட்ட ஆச்சு. உங்கள் பேபிக்கு ஒரு 8-9 மந்த் ஆகிட்டு இப்போ அந்த பேபி எப்படின்னா அப்படியே அவங்க அம்மா கூடயே ஆக்சுவலி ஸ்டே பண்ணிக்கிறது. அந்த பேபி உங்கள்கிட்ட கூப்பிட்டா கூட வரமாட்டுக்கு 24/7. அப்புறம் வந்து நீங்கள் உங்கள் அப்பாவை ஆக்சுவலி ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு ஆக்சுவலி போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்படிங்கிறதால திகாங்கும் ஆக்சுவலி எப்படி காலேஜ்லேருந்து வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு, எப்படி சொல்லலாம்னா அவன் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டுருக்கான் அப்படிங்கிறதால அவன் வரது லேட்டாக இருக்க சொல்லிட்டு நீங்கள் அந்த சைடு உங்கள் அத்தைகிட்ட சொல்கிறீங்க. அத்தை இந்த மாதிரி நான் அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு ஆக்சுவலி நான் போயிட்டு வரவா, எனக்கு எங்கள் அப்பாவோட ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு அவங்க தயங்குறாங்க. ஏன்னா ஒரு வாட்டி உங்களை தனியாக விட்டு நீங்கள் எப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதால
இல்லைம்மா, நீ அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோயேம்மா. அங்கே தான் உனக்கு யாருமே இல்லைனா அங்கேயே இரேம்மா. இல்லை அத்தை, நான் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன். நான் ரொம்ப மாறிட்டேன் அத்தை. அதுவே நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணிட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தைகிட்ட சொல்லி நீங்கள் போய் வச்சு, சரி ஓகேம்மா, நீ என்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடு, நானும் ஒரு வார்த்தை அவன்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலி அங்கே போயிட்டீங்க. அங்கே போய் நீங்கள் பயங்கர ஹாப்பியாக இருக்கீங்க. பயங்கர ஹாப்பியாக இருந்துட்டு எப்படி சொல்லனா, ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் வீட்டில் ஆக்சுவலி இருந்த ஃபீலிங்கு, உங்கள் அப்பாவோட ஞாபகங்கள் அதிகமாக வருது, உங்களை அறியாமே கண்ணீர் வருது, உங்கள் அப்பா உங்களை எப்படிலாம் வளர்த்தாங்க, அதை நீங்கள் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க. ஒரு வகையில் எனக்கு ஒரு பேரண்ட் ஆனோன்னு தான் நான் வளர்ந்த முறையே ரொம்ப தப்பு தான்ப்பா அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் உங்களை மாதிரி யாராலையும் இவ்வளோ செல்லம் பாசம் கொடுத்து வளர்க்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு அப்படியே படுத்திருக்கீங்க. ஆக்சுவலி இந்த டைமில் உங்களுடைய அவுட்ஃபிட் எப்படின்னா க்ராப் டாப்பும், ஏன்னா பிஃபோர் மேரேஜில் நீங்கள் போடுற ட்ரெஸ் தான் இருக்குது. நீங்கள் அந்த அளவுக்குலாம் வெயிட் போடல, கொஞ்சம் அப்போ தொலைன்னு போடுவீங்க, இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரி அவுட்ஃபிட் தான். க்ராப் டாப்போ கரெக்டாக ஒரு ஸ்கர்ட்டு மாதிரி போட்டிருக்கீங்க, அது கொஞ்சம் முட்டுக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்குது, ரொம்ப கீழெலாம் இல்லை. நீங்கள் வந்து வீட்டில் தனியாக தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு க்ராப் டாப்பும் உங்களுடைய ஹிப்பு நல்லாவே ரிவீல் ஆகும். அதுவும் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்குது உங்கள் ட்ரெஸ்ஸு, ரொம்ப கிளாமராக இருக்கீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சீனில் தான் ஆக்சுவலி இருக்கிறீங்க. ஒரு 8:00 கிட்ட ஆக்சுவலி நீங்கள் என்கிட்ட சொல்ல மறந்துட்டீங்க, இந்த மாதிரி நான் அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 8:00 9:00 இருக்கும். பயங்கரமாக மழை பெய்யுது. திடீர்னு யாரோ ஹார்ன் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. உங்களோட அவுட்ஃபிட்டை பார்க்குறீங்க, என்னடா இப்படி அவுட்ஃபிட் போட்டிருக்கோம், இதை எப்படிடா நான் வெளில போவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. யாரோ ஹார்ன் பெல் வேறு அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பேனிக் ஆகுறீங்க. அப்புறம் ஆக்சுவலி இந்த கதவு வழியோட வெளில யார் நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். அப்படி சொல்லிட்டு அதை எப்படி பார்க்குறீங்க, பார்த்தா தேயாங் தான் வெளில நிற்கிறான். இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. உங்கள் மூஞ்சி ஃபுல்லாக ஆக்சுவலி கொஞ்சம் பல்லாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ரீசன்ட் டேஸில் கொஞ்சம் தேங்காய் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிறதால, ஏன்னா இப்போ பையன் ரொம்ப உங்கள் மேலே டேக்கர் காட்டுறான் அப்படிங்கிறதால, இவன் எதுக்கு இங்கே வந்து நிற்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. உங்களுக்கு வந்து என்ன அவுட்ஃபிட் போட்டிருக்கோன்னு கூட உங்களுக்கு தெரியல. டக்குன்னு நீங்கள் வந்து கதை ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் ஆக்சுவலி உங்களை வந்து எப்படின்னா, ஏன்னா பிள்ளை கொஞ்சம் நனைஞ்சிட்டான் போல், நல்லா நனைஞ்சிட்டான். ஏன்னா கொஞ்சம் பார்க்கிங்க்கு அந்த சைடு கொண்டு விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதால கொஞ்சம் வந்து அவனோட ஷர்ட் வந்து ஒயிட் கலர் ஷர்ட், தண்ணி பட்டா எப்படி இருப்பான், கிளாமராக இருப்பான், அந்த மாதிரி இருக்கான். நீங்கள் அவனை பேனு பார்க்குறீங்க, என்னடா இவன் நினச்சா கூட அவ்வளோ அழகாக இருக்கான், நம்ம தான் கரண்ட்டு கம்பியில் அடிப்பட்ட காக்கா மாதிரி ஆகிக்கிறோம் நம்ம மூஞ்சிலாம் தண்ணிலாம் நனைஞ்சிதுன்னா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்தளவுக்கு கொடுக்கணுன்னு ஓடி போய் டவல் எடுத்துகிட்டு வரீங்க. டவலை தோர்த்திக்கிட்டு இருக்கவே அப்போ தான் ஒரு செகண்ட் உங்களை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி பார்க்குறான். க்ராப் டாப் போட்டிருக்கீங்க, எப்படின்னா ஸ்கர்ட்டு போட்டிருக்கிறது முட்டுக்கு கொஞ்சம் தான் கீழே, அப்படி கிளாமராக நிற்கிறீங்க. அவன் ஒரு செகண்ட் கண்ணை கூட பிளிங்க் பண்ணாமல் அப்படி உங்களை மேலேருந்து கீழே அப்படி பார்க்குறான். நீங்கள் என்னடா இவன் எப்படி லுக் விட்றான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் அவன் தலையெல்லாம் இது பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இல்லை என் ரூமுக்கு நீங்கள் வாங்க, அங்கே உங்களுக்குள்ள ஷர்ட்டும் இருக்கும் அப்படின்னோடனே, ஏன் ஷர்ட்டா? ஆமாம், எங்கள் அப்பா ஆக்சுவலி உங்களுக்கு ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுருக்காங்க, நீங்கள் என்னைக்காச்சும் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸு தேவைப்படும் சொல்லிட்டு எங்கள் அப்பா முன்னாடியே எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நீங்கள் ஆக்சுவலி அது கொஞ்சம் மேலே இருக்கும் போல் ஒரு சேர் போட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹிப்பு வேறு ஆல்ரெடி கொஞ்சம் தான் ரிவீல் ஆகும், நீங்கள் கையை தூக்க அது ரொம்ப ரிவீல் ஆகுற மாதிரி இருக்குது. அவன் எப்படி உங்களை பார்த்துட்டே இருக்கான், அதுக்கு மேலே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு கையை எட்டி வேறு இடிக்கிறீங்களா, டக்குன்னு உங்களை பிடிச்சி ஒரு தூக்கி பெட்டில் தூக்கி போடுறான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அவனும் இப்படி பார்க்குறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எதுக்கிட்டே இப்படி இருக்க, என்னை மயக்கிடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, இவன் நம்மக்கிட்ட ஃபாலோ ஆயிடுவான் நம்ம இப்படிலாம் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியாடி அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க உங்கள் கிட்ட வாரான். இல்லை நான் அப்படிலாம் இல்லை, இன்றைக்கி நான் சும்மா என்கிட்ட இந்த அவுட்ஃபிட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் போட்டேன் அப்படின்னோடனே தேங்க வந்து உங்ககிட்ட ரொம்ப எப்படி சொல்ல, அவனுடைய கண்ணிலையே அப்படி ஒன்று தெரியுது, உங்களுக்கு நல்ல பச்சையாக தெரியுது அவன் என்ன இன்டென்ஷனில் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல.
டக்குன்னு தேயாங் வந்து உங்களோட லிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் வந்து அவனோட ஷோல்டரை இது புஷ் பண்ணலை, பட் லைட்டாக டச் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் ஆக்சுவலி கழட்டி தூக்கி எறிகிறான். உங்களோட ட்ரெஸ்ஸையும் ஆக்சுவலி ரிமூவ் பண்ண பார்க்குறான். ஜோர்னு மழை பெய்யுது. அதில் உங்களுக்கும் தேயாங்க்கும் நடுவில் சுமூகமாக எல்லாமே நடக்குது. உங்களுக்கு வந்து 2 பேருக்குமே அது ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த நடந்திருக்குது. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேயாங்க் கொஞ்சம் வந்து தெரியுது. அந்த டைம் உங்கள் கூட எப்படி நடந்தது சொல்லிட்டு பிள்ளைக்கு இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் தெரியுது. இப்படியும் எப்படி சொல்லணும்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. உங்களுக்கு எந்த பெயின் இருந்தாலும் அவன்கிட்ட சொல்லாமல் நீங்கள் வந்து அது ஸ்மூத்தாக போகுது. முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து தள்ளி போன்னு சொன்னாலும் தேயாங்க டக்குன்னு உங்களை அவன்கிட்ட பிடிச்சி இழுத்து புஷ் பண்ணி அவன் உங்களை படுக்க வைக்கிறான். அப்போ தான் உங்ககிட்ட வந்து ஒரு கன்வர்சேஷன் ஆக்சுவலி பண்ணுறான். ஃபஸ்ட்டு அவன் சொல்கிற வார்த்தையே, சாரிடி, என்னை மன்னிச்சிடு, உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், சத்தியமாக இதை நான் வேணுக்குன்னே பண்ணலடி. எனக்கு வந்து சுஜி வந்து ரொம்பவே பிடிக்கும். அவளை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணேன். அவள் தான் என்னுடைய மொத்த லைஃப்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் அந்த லைஃப் வந்து ஒரு செகண்டில் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறத என்னால் நம்பவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல ஒயன். அதனால் அந்த இடத்துக்கு யாரையுமே கொண்டு வரக்கூடாது சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன்டி. ஆனால் நீ எதிர்பாராத விதமாக என் லைஃப்குள்ளே வந்தோடனே அதை எனக்கு எப்படி பேர் பண்ணணும்னு தெரியாமல் நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னுடைய கஷ்டத்தை வச்சு நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணது கண்டிப்பாக தப்பு தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க அவங்கக்கிட்ட அவ்வளோ நல்லா பேசுகிறான். நீங்கள் எப்படியே பார்க்குறீங்க தேயாங்க பார்த்து உங்களுக்கே ஒரு செகண்ட் கண்ணீர் வருது. ஒருத்தங்களை வந்து நம்மளை உயிருக்கு உயிராக நினச்ச ஒரு பர்சனை இழக்கிறது வந்து எவ்வளோ வலிக்கும் சொல்லிட்டு அது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்துல நானும் நின்றுருக்கேன். எங்கள் அப்பாவை இழக்கும் போது அதே மாதிரி தானே உங்களுக்கும் இருந்திருக்கும். அடுத்த நிமிஷமே கொஞ்ச நாளில் இன்னொரு பர்சனை அந்த இடத்துல வைக்கணுங்கும்போது எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களை நல்லாவே புரிஞ்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஆக்சுவலி நீங்களும் தேயாங்க மனசு விட்டு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டீங்க. ரொம்ப எப்படி சொல்லனா தேயாங்க உங்கள் கையெல்லாம் பிடிச்சி, இனிமேல் நான் உன்னை ஹர்ட் பண்ணவே மாட்டேன், நம்ம லைஃப்பை எனக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் அதுக்குன்னு என்னுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், நீ அதுக்கு மட்டும் எதுவுமே சொல்லவே கூடாது சரியா அப்படின்னா. நீங்கள் தேயாங்க வந்து இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுறீங்க, நான் எப்படா அதை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்படியே தான் கொஞ்ச நாள் ஆகுது. நீங்களும் தேயாங்கும் அவ்வளோ ஜெல்லாக இருந்தீங்க. ஒரு ரொமான்டிக் கப்புள் ஆயிறீங்க. அவனுக்கு ஏதோ ஃபேஸில் ஒரு பேக் டு ஒரு ஹாப்பினஸ் வந்த மாதிரி இருக்குது. அவங்க அம்மா இப்படி பார்க்குறாங்க. அவங்களோட பையன் மூஞ்ச பார்க்குறாங்க. சுஜி இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தானோ அதே மாதிரி அவனோட ஃபேஸில் இருக்க ஸ்மைலை பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ஸ்மைலை பார்த்தே ஒரு 3-4 வருஷம் இருக்கும் போல். அவங்களும் அப்படியே பார்க்குறாங்க. அவங்க கண்ணிலேருந்து அவ்வளோ கண்ணீர் வருது. தன் பிள்ளை மறுபடியும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்படி தான் அவங்களுக்கு வந்து சம் லீவ் ஆக்சுவலி விடுறாங்க. அப்போது வந்து நீங்கள் வந்து வீடு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பிளேஸ் போகிறீங்க. அந்த பிளேஸ் ஆக்சுவலி தேங்க சொல்லியிருப்பான், இது ரொம்ப என்னுடைய பர்சனல் பிளேஸு, இங்கே நான் யாரையுமே விட மாட்டேன், என்னுடைய நிறைய பர்சனலான விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அந்த ரூம்குள்ளே ஆக்சுவலி போயிட்டீங்க. ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. தேயாங்கோட சின்ன வயசுலேருந்து அவனுடைய ஃபோட்டோஸு நிறையா, அவனோட வந்து எப்படி சொல்ல, அவனோட கல்யாண ஃபோட்டோனா இதுக்கு முன்ன உள்ள கல்யாண ஃபோட்டோவை நீங்கள் ஆக்சுவலி பார்க்குறீங்க. அந்த இடத்துல தான் அவனும் அவனோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபும். அவன் அதில் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கான். அதில் வந்து எப்படி பிஹேவ் பண்ணிருக்கான்னா ஒரு குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு நல்லா மெச்சூராக இருக்குது. தேயாங்க வந்து ரொம்ப குழந்தையாட்டும் ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணியிருக்கான். அப்புறம் ஒரு கல்யாண சீரி மாதிரி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறீங்க. தேயாங்க எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அதில் வந்து ஒரு டைரி ஆக்சுவலி கிடைக்கும். அதில் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வார்த்தையே ஹாய் எனக்கு வந்து இதை நான் யாருக்கு எழுதுறேன்னு கூட சத்தியமாக தெரியல. நீ இந்த இடத்து வரை நீ வந்து பார்க்குற அப்படின்னா நீ கண்டிப்பாக தேயாங்க்கு ரொம்ப ஹார்ட்டில் க்ளோஸாக வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை எப்படின்னா, தேயாங் வந்து ரொம்ப நல்லவன்,
அவன நான் இப்படி விட்டுட்டு போகணும் அப்படி சொல்லிட்டு நான் கனவுல கூட நான் நெனச்சு பார்த்ததில்ல. ஆனா என்னுடைய சிச்சுவேஷன் அப்படி ஆயிட்டு. நான் அவன விட்டுட்டு தான் போணும் அப்படின்ட்டுன்னு. நான் என்னுடைய தேங்க முழுசா உன்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். அவன வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்க. எக்காரணத்த கொண்டும் அவன வந்து ஹர்ட் பண்ணிறாத. என்ன பொறுத்தவரைக்கும் என் குழந்தை எனக்கு எப்படியோ அதே மாரி தான் என் தயாகும். எனக்கு 2 குழந்தைங்க இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் என் லைஃபே நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனா, இப்போ அவங்கள விட்டு நான் போறேன்னு சொல்லும்போது கூட எனக்கு அவ்ளோ ஹர்ட்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த இதில அவன் குழந்தைய பத்தி கூட எவ்வளவா எழுதல. பட் தேயாங்க பத்தி அவ்ளோ எழுதியிருக்கு. உங்களுக்கு அத பார்த்தோன்னே, என்னடா அந்த பொண்ணு தேயாங்க இவ்ளோ தூரத்துக்கு லவ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, நீங்க ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கே ஒரு செகண்ட் அழுகையா வந்துருச்சு. இவங்க 2 பேருக்கு நடுவுல எவ்ளோ லவ் இருந்திருக்கும். ஏன் இப்படி நடந்திருக்கு? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. அப்புறம் வந்து நீங்க அந்த டைரியெல்லாம் அங்கேயே அதையே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு, அப்புறம் வந்து நீங்க வந்து வெளிய வந்துட்டீங்க. வந்து அந்த ஃபோட்டோவ பார்த்து உங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஏன் இப்படிலாம் நடக்கணும்? இப்போ மட்டும் இவங்க இருந்திருந்தாங்கன்னா, இவங்க 2 பேரும் எவ்வளோ ஹாப்பியான கப்புலா இருந்திருப்பாங்க. ஏன் இப்படிலாம் நடக்கணும்? இவங்களுக்கும் அடுத்துக்கு ஒரு குழந்த பொறந்திருக்கும். இவ்ளோ ஹாப்பியா தேயாங்கலாம் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கான்? அவனோட இந்த இன்சிடென்ட் அவன எப்படிலாம் மாத்திருக்கு? அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்சுட்டு உங்க கண்லேருந்து கண்ணீரே வருது. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், அந்த இத ஃபேஸ் பண்ணிட்டு அவன் வெளில வரதுக்குன்னு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே படுத்துருக்கீங்க. டக்குன்னு யாரோ வந்து கதவு வந்து ஓப்பன் பண்ற மாதிரி சவுண்டு கேட்டு நீங்க அத கூட கவனிக்கல. டக்குன்னு தேயாங்க வந்து உள்ள வாரான். ஒரு செகண்ட் டக்குன்னு உங்ககிட்ட வந்து, "ஏய் என்னாச்சு? ஏன் அழுற?" அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க வந்து உலுப்பி உலுப்பி உங்கள கேட்குறான். நீங்க தேயாங்கோட ஷோல்டர்ல சாஞ்சு அழுறீங்க. "எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எப்புட்றா நீ இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்குன? எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு தேயாங்கா" அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க ரொம்ப ஹக் பண்ணி அழுறீங்க. நீங்க "என்னடா என்னாச்சு? என்னாச்சுன்னு?" சொல்லிட்டு தேயாங்க தான் உங்கள கேட்குறான். அப்புறம் தான் அவன்கிட்ட சொல்றீங்க, "இந்த மாதிரி நான் பார்த்துட்டேன் எல்லாத்தையும். உங்க ஒய்ஃப் இவ்வளோ எழுதியிருக்காங்க." அது ஆக்சுவலி தேயாங்க படிச்சிருப்பான். அவனுக்குமே லைட்டா ஒரு மாதிரி ஆகுது. இருந்தாலும் நீங்க அழுறத பார்த்து, "இங்க பாரு, எல்லா கெட்டதுக்குள்ளேயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ என் லைஃப்ல நீ இப்படி இல்லாம இருந்திருந்தா, நீ என் லைஃப்குள்ள வந்திருக்கவே மாட்ட. அப்போ நான் வந்து எப்படி சொல்வேன்னா, உன் கூட நான் ஒரு லைஃப் வாழ்ந்திருக்கவே மாட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் கெட்டதுலேயே ஒரு நல்லது நடந்திருக்குன்னா, அது நீ தான் ஒயன்." அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபோர்ஹெட்ல அழகா கிஸ் பண்றான். அப்புறம் வந்து நீங்க ரீத்தையாங்க பார்க்குறீங்க. "பொய் சொல்லாதடா. அவங்களும் நானும் எப்புட்றா ஒண்ணாவோம்? அவங்க உன்னை எவ்வளோ அளவுக்கு லவ் பண்ணியிருக்காங்க. அதில இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளோ இருக்கு. அதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கூட நான் ஈடாகுவேனாடா தேயாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேயாங்க ஹக் பண்றீங்க. டக்குன்னு தேயாங்க உங்கள ஹக் பண்ணி சொல்றான், "அவ என்னைய எந்த லெவலுக்கு லவ் பண்ணாளோ, அதே மாதிரி நான் உன்ன உன்ன அந்த அளவுக்கு லவ் பண்றேன்டி ஒயன்." அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க வந்து உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். அப்புறம் வந்து அப்புறம் இப்படியே தான் கொஞ்ச நாள் 2 பேருக்கும் நடுவுல ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஹாப்பியான கப்புலா தான் நீங்க ஆக்சுவலி லீட் பண்றீங்க. லீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கீங்க. அப்புறம் இப்படி கொஞ்ச நாள் ஆகுது. தியாங் எங்கேயோ வெளியே எங்கேயோ போயிட்டான் போல. அவனுக்கு காலேஜ் வந்து இன்னுமே உங்களுடைய தியாங்கோட ஃபர்ஸ்ட் குழந்த கூட நீங்க ஜெல் ஆகல. ஏன்னா கொஞ்சம் வந்து அப்படியே டிஸ்டன்ஸே மெயின்டெயின் பண்ணது நீங்க படிக்கிறது அப்படி சொல்லிட்டு போறதால. அப்புறம் உங்களுக்கு வந்து தோணுது, நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டோம். நம்ம ஏன் அந்த குழந்தைய மட்டும் ஏன் அக்செப்ட் பண்ணாம இருக்கணும்? உங்களுக்கு வந்து அந்த குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளையில உங்கள பார்த்த மாதிரியே இருக்கு. ஏன்னா நீங்களுமே அம்மா பாசத்துக்கு ஏங்குனவங்க தான். ஏன்னா நீங்க வந்து இன்னொரு குழந்தைங்களுமே பார்க்க மாட்டீங்க. 2 குழந்தைங்களும் ஒரே மாரி தான் தனித்தனியா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு. அப்போ தியாங் வந்து ஊருக்கு போனோனே இந்த சைடு அந்த பிள்ளைக்கு ஆக்சுவலி சரியான ஜுரம் போல. உங்க அத்தைக்கும் ஆக்சுவலி உடம்பு சரியில்ல. அதனால அந்த குழந்தைகிட்ட அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்க்குறாங்க. நீங்க டக்குன்னு என்ன பண்றீங்கன்னா, அந்த குழந்தைய தூக்கிட்டு நீங்க உங்க ரூமுக்கு வந்துட்டீங்க. உங்களுடைய குழந்தைய நீங்க தூங்க வச்சுட்டு, உங்களுடைய ரூமுக்கு ஆக்சுவலி 2 குழந்தையும் தூக்கிட்டு வந்துட்டீங்க. ஏன்னா எப்படின்னா, உங்க அத்தைக்குமே ரொம்ப உடம்பு சரியில்ல. உங்க அத்தைய மாத்திரை போட வச்சு, "நீங்க தூங்குங்க அத்த, நான் பார்த்துக்கிடுதேன்." உங்களுடைய அந்த தேயாங்கோட ஃபர்ஸ்ட்டு அந்த அந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. அந்த குழந்தைக்கு நீங்க மாத்திரை போட்டு, அந்த குழந்தைய ரொம்ப நீங்க அணைச்சுக்கிட்டு நீங்க படுக்கிறீங்க. உங்களுக்கு ஏதோ அந்த குழந்தைக்கு நான் தான் அம்மா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஆக்சுவலி வருது. இன்னொரு குழந்தைய நீங்க அந்த சைடு ஒரு தொட்டில் மாதிரி இருக்கும் போல. அதெல்லாம் நீங்க படுக்க வச்சுட்டு,
நீங்க அந்த குழந்தைய இப்படியே அணைச்சிட்டு நீங்க எப்படி தூங்குறீங்க. நைட்லாம் எழுந்திரிச்சு ஒரு 6 ஹவர்ஸ் ஒன்ஸு மருந்து குடுக்குறதா இருக்கட்டும், அப்படி குடுத்துலாம் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஜுரம் குறையுது. அப்புறம் காலையில தேங்க வந்து அடிச்சு பிடிச்சு ஓடி வரான். ஏன்னா, அவன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலையா தான் வெளில போயிருந்தான். அவனுக்கு அம்மாவுக்கும் உடம்பு சரியில்ல, குழந்தைக்கும் உடம்பு சரியில்ல. நீங்க எப்படி தனியா இருந்து ஹேண்டில் பண்றீங்க? அவன் அதெல்லாம் யோசிக்க மாட்டான். அவன் குழந்தைய நீங்க தான் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த ப்ரெஷர்லாம் அவன் உங்ககிட்ட குடுத்தது இல்ல. அவன் அடிச்சு பிடிச்சு கீழ வந்து பார்க்குறான். அவங்க அம்மா மட்டும் தான் படுத்துருக்காங்க. 2 குழந்தைங்களையும் காணோம். "என்னடா குழந்தைய காணுமே!" அப்படின்னு சொல்லிட்டு தியாங்க வந்து மேல வந்து ஓடி பார்த்தா, அவனுக்கு ஒரு ஷாக்குன்னு சொல்லிக்கலாம், ஒரு சந்தோஷம்னு சொல்லிக்கலாம். நீங்க வந்து அவனுடைய அந்த பொண்ண ஹக் பண்ணி நீங்க படுத்துருக்கீங்க. அந்த குழந்தை உங்கள ஹக் பண்ணி படுத்துருக்கு. 2 பேருமே பார்க்குறதுக்கு அம்மா, பொண்ணு மாதிரி இருக்கீங்க. அவன் அப்படியே உங்க 2 பேரையுமே அப்படியே ஒரு செகண்ட் அட்மையர் பண்ணி அப்படியே பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ ஸ்மைல் வருது. அப்புறம் அந்த சைடு அவனுடைய பையன் ஆக்சுவலி லைட்டா முழிக்கிற மாதிரி இருந்தோனே, டக்குனு அந்த குழந்தைய ஆக்சுவலி தூக்கிட்டு வெளியில போறான். ஏன்னா, அவங்க 2 பேருமே வந்து எழுப்பிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படியே முழிக்கிறீங்க. அந்த பாப்பா ஆக்சுவலி நல்லா தூங்குது. அதுக்கு வந்து நல்லா போர்வலாம் போத்தி விட்டுட்டு, அந்த பொண்ணு முடிய லைட்டா ராவி விட்டுட்டு, நீங்க ஆக்சுவலி எந்திரிச்சு உங்க குழந்தைய பார்க்கீங்க. "என்னடா பையன காணோமே!" அப்படி சொல்லிட்டு வெளில வந்து பார்க்கீங்கன்னா, தேயாங்க உட்காந்து அந்த பிள்ளைக்கு வந்து சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொடுத்து ஊட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க டக்குன்னு தேயாங்கிட்ட போய் உட்காருறீங்க. "என்னடா எப்போடா வந்த?" அப்படிங்கீங்க. "ஏய் என்னடி வாடா போடா பேசுற?" "ஏய் அப்படிதான்டா பேசுவேன். எப்போடா வந்த?" அப்படிங்கீங்க. "இப்போ தாண்டி வந்தேன். காலைல பார்த்தேனா, நீ நல்லா நீனும் பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தீங்க." "ஆமா பாப்பா ரொம்ப நேத்து பயந்துட்டா. ஆத்திக்கு வேற உடம்பு சரியில்லைங்களா, நானுமே எப்படி பார்த்துப்பேன்னு நினச்சேன். பரவாயில்ல பாப்பா தூங்கிட்டா. அவ சமத்து பிள்ளடி. அவ இன்னுமே சமத்து பிள்ளடி." அப்படின்னு நீங்க எப்படி பார்க்குறீங்க? அப்போ நான் சமத்து பிள்ளையா? எது நீ சமத்து பிள்ளை? அப்படியே உன் பையன் உன்ன மாதிரி இருக்கான். எங்க சமத்து பையனாட்டம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தியாங்க உங்கள கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்படியே பார்த்து சிரிக்கிறீங்க. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் ஐ மீன் எப்படி சொல்லலாம்னா, அப்புறம் இந்த பேபி கூட நீங்க ரொம்ப ஜெல் ஆயிட்டீங்க. அந்த பேபிக்கு நீங்க ரொம்ப பாசம் காட்டுறீங்க. அந்த பேபி பக்கத்துல உட்காந்து சொல்லிக் குடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே சொல்லிக்கிறீங்க. நீங்க தேங்க வந்து உங்ககிட்ட வந்து கலாய்ப்பான். "ஏய் நீலாம் சொல்லி என் பிள்ளை படிக்கணுமாடி? பாவம்டி அந்த பிள்ளை படிப்பு கெடுத்து விட்றாதடி" அப்படிலாம் சொல்லிட்டு கலாய்ப்பான். அதெல்லாம் இல்ல. எனக்கு என்ன 2ஆம் கிளாஸ் பாத்து கத்து தர முடியும்? அந்த அளவுக்காடா நான் அறிவு இல்லாம இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவீங்க. அதனால நீ சொல்லிக் குடுக்காத, நான் தான் சொல்லிக் குடுப்பேன் சொல்லிட்டு தேங்க உங்ககிட்ட சண்டைலாம் போட வருவான். அந்த அளவுக்கு நீங்க 2 பேரும் வந்து ஜெல் ஆயிட்டீங்கன்னே சொல்லிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகுது. நீங்க பேக் டூ ப்ரெக்னென்ட் ஆயிட்டீங்க. அவன பார்த்து மொறன்னு மொறைக்கீங்க. "என்னடா பண்ணி வச்சிருக்கா? 3வது புள்ளடா நமக்கு. அதுக்கு என்னடி பெத்துக்கோடி" அப்படிங்கான். "நீ ஈஸியா சொல்லிருவீங்க ராசா. நீங்க ஈஸியா குடுத்துருவீங்க ராசா. பெத்துக்கிட்டது நாங்க தான். டேய் உனக்கு 2 புள்ள போதாதாடா? ஒரு பையன் இருக்கு, ஒரு பொண்ணு இருக்கு. உனக்கு 3வதா ஒண்ணு கேட்குதாடா?" அப்படிங்கீங்க. "ஆமாமா. எனக்கு குழந்தை வேணும், எனக்கு குழந்தை வேணும். இதையும் பெத்துத்தா, இதையும் பெத்துத்தா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்ககிட்ட குழந்த மாதிரி பிஹேவ் பண்றான். நீங்க எப்படியே அவன பார்த்து மொறைக்கீங்க. அப்புறம் ஆக்சுவலி இந்த பேபிக்கு தேங்க உங்கள அவ்ளோ டேக் கேர் பண்ணிக்கிறான்னா பார்த்துக்கோங்களேன் பையன். அப்படி உங்கள நடக்க கூட விட மாட்டான் போல. அந்த லெவலுக்கு உங்கள வந்து அப்படி ஒரு டேக் கேர் பண்ணிக்கிறான். நீங்களும் பேபியும் அவ்வளோ ஹெல்த்தா இருக்கீங்க. இந்த பேபில அந்த டாக்டர் கூட கேட்குறாங்க. "அந்த பேபிக்கு நீ அவ்வளோ வீக்கா இருந்த. பட் இந்த பேபி எப்படி 2 பேரும்?" அப்படின்னோனே, "எல்லாம் அண்ணன் ஒருத்தன் நிக்கான்ல அவன் தான் காரணம். அந்த பேபிக்கு அவன் பார்க்கவே இல்ல தெரியுமா டாக்டர்" அப்படி சொல்லிட்டு, "ஏய் அதையாட்டி சொல்ற? என்கிட்ட இப்போ அவங்கள சொல்லிட்டு ஏச்சி வாங்க வைக்கணும் அப்படி தானே?" "ஆமாண்டா நான் உன்னை ஏச்சி வாங்க வைக்கணும். ஆனால் அந்த பிள்ளைக்கு மட்டும் தாங்குன்னு தாங்குதான்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அவங்களும் இப்படி பார்க்குறாங்க. ஏன்னா தேங்கோட இந்த ஃபேஸை அவங்க எப்போ பார்த்துருப்பாங்க அப்படின்னா, அந்த ஒய்ஃப் கிட்ட பார்த்துருப்பாங்க. இப்போ அதே ஹாப்பினஸோட தியாங் வந்து உங்க கூட இருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்குமே செம்ம ஹாப்பி. ரொம்ப ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, "டேய் இந்த ஃபேமிலி மேலே யாரு கண்ணும் பற்றக்கூடாதுடா. ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சிரிச்சுட்டு ஆக்சுவலி உங்களுக்கு வந்து நிறைய எப்படி சொல்ல கொஞ்சம் டேப்லெட் தான் எழுதி தராங்க. "இதை மட்டும் நீ கண்டினியூ பண்ணால் போதுமா" அப்படின்னு சொன்னேன். "இவ்வளோதான் டாக்டர் போதுமா?" அப்படிங்கீங்க. "ஆமாம்மா உனக்கு இந்த 2 டேப்லெட் போதும். அண்ணா ஒருத்தன் இருக்கான் அவனே நல்லா பார்த்துப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. பாத்தியா டாக்டர் கூட என்ன தான் நம்புறாங்க. உன்ன நம்பல அப்படிங்கான். "ஆமா உன்ன நம்பிட்டாலும்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேயாங்கிட்ட சொல்லிட்டு, "என்ன இவன் நம்பிட்டாலும்னு சொல்லிட்டு போறான்" அப்படிங்கிற மாதிரி தேயாங்க வந்து சொல்லிட்டு சிரிச்சுட்டு வாரான். அப்புறம் வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகுது. டெலிவரி ஆகுது. இந்த டைம் உங்களுக்கு பொறந்தது வந்து
கேர்ள் பேபி பிறந்திருக்கு. அழகான க்யூட்டான கேர்ள் பேபி. உங்களையே தேயாங்கியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் வந்து பிறந்த உடனே ஒரு 1 மந்த்துக்கு கிட்ட ஒரு பிள்ளைக்கு வந்து பேபிக்கு நேம் வைக்கணும் பார்த்தீங்களா? அது வந்து ஆக்சுவலி நீங்கள் வேறு நேம் தான் சொல்லியிருப்பீங்க. நீங்களும் தேயாங்க முடிவு பண்ணியிருப்பீங்க. பட் ஆனா, கடைசி நேரத்தில நீங்க சொன்ன நேம் வந்து சுஜின்னு சொல்லியிருப்பீங்க. தெரியாங்க ஒரு செகண்டு டக்குன்னு இப்படி திரும்பி பார்ப்பான். ஆமா, நான் முடிவு பண்ண பேரு வந்து சுஜி தான். நீ கவலையே படாத தியாங்கா. நான் எப்பவுமே உன்கிட்ட நான் நெறைய நாள் பார்த்துருப்பேன். சுஜி வந்து உன்னைய விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ நாள் ஃபீல் பண்ணியிருப்ப. ஆனா நான் இப்போ சொல்றேன். சுஜி சுஜி அக்கா அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அவங்க வந்து நம்மள விட்டு போகல. உன் குழந்தையா வந்து உன்கிட்டயே வந்து பொறந்திருக்காங்க. நான் அதனால தான் நான் சுஜின்னு சொல்றேன். அப்படின்னோனே தேங்காய்லேருந்து கண்ணீரா வருது. அவருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலி. சொல்லப்போனா அப்படியே அந்த குழந்தைய தூக்கிட்டு அவனுடைய ஒய்ஃப் ஃபோட்டோ கிட்ட டைரக்ட்டா கொண்டு போறான். "நீயே வந்து பொறந்திருக்கியாடி? ரொம்ப ஹாப்பியா இருக்குடி" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். அப்புறம் அழகா நீங்களும் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவன் பேசுறத அவனும் எந்த லெவலுக்கு இந்த டைம் வந்து ஒரு பொசசிவ்னஸ்ன்னு சொல்ல முடியாது. அவனோட ஃபீலிங்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அவங்க அப்படி இருந்து ஒரு லைஃப்பில் வந்து அவங்க எவ்வளோ டிப்ரெஷனை அனுபவிச்சிருப்பாங்க. அவனோட மென்டல் ஸ்டேட்டை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுமாதிரி அந்த பேபியும் உங்களோட பேபியை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுறீங்க. இப்போ யார் கேட்டாலும் என்னுடைய 3 குழந்தைங்க தான். என்னுடைய 3 குழந்தைங்க. யாருக்குமே அது உங்களுடைய குழந்தைங்க கிடையாது. அந்த குழந்தை நீங்கள் பெற்றுக்கிட்ட குழந்தைங்க கிடையாது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. புதுசாக உங்கள பார்க்குறவங்க. அந்த லெவலுக்குமே 3மே என் குழந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இருக்கீங்க. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து உங்கள் வீட்டுக்கு ஆக்சுவலி ஒரு ஃபைல் மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வராங்க. என் கையில் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்திருப்பீங்க போல். நீங்கள் இந்த டைம் வந்து காலேஜ்லாம் முடிச்சிட்டிங்க. 3 இயர்ஸ் கிட்ட ஆகுது. உங்களுடைய ஃபஸ்ட்டு குழந்தைக்கே கிட்டத்தட்ட 8, 9 வயசு ஆயிடுச்சு. உங்களுடைய ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. உங்களுடைய லாஸ்ட் பேபிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7, 8 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. அவங்க வந்து ஒரு ஃபைல் ஆக்சுவலி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மேலே இருக்கீங்க. அவங்க வந்து "என்னப்பா நீ தானே இது ஒயன் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ண சொன்னாங்க. நான் அவகிட்ட குடுக்கணும். எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான வேலை இருக்குது. இதை நான் உங்ககிட்ட குடுத்துட்டு போயிருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அத்தையாங்கிட்ட குடுத்துட்டு போகிறாங்க. அவன் இப்படி யோசிக்கிறான். "என்ன ஃபைல் ரெடி பண்ண சொன்னாவா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். யோசிச்சதுக்கப்புறம் சரி என்ன ஃபைலாக இருக்கும் நம்மளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அவங்க அப்பா சொத்து அவங்க எப்படி சொல்லலாம்னா அவங்க அப்பா சொத்து ஃபுல்லாத்தையுமே உங்கள் பேருக்கு எழுதுனதெல்லாம் நீங்கள் அப்படியே தேங் பேருக்கு எழுதி வச்சுருக்கீங்க எல்லாத்தையும். உங்கள் பேங்க் பேலன்ஸ் கொண்டு உங்கள் அப்பா நிறைய போட்டிருப்பாங்க. அதை கூட நீங்கள் தேங் பேருக்கு மாற்றிருப்பீங்க. உங்ககிட்டே இப்போ ஒன்று கூட கிடையாது. தேங் கடகடன்னு ஓடி வரான். ஓடி வந்து ஏய் ஒய்யன் என்ன வேலைடி பார்த்து வச்சுருக்க, எல்லாத்தையும் எதுக்குடி என் பேருக்கு மாற்றினேன். எல்லாம் நான் ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னா நான் ஒரு விஷயம் எல்லார்கிட்டேயுமே கேட்டேன். என்னடி கேட்ட? இல்லை இப்போ என் பேரில் சொத்து இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து உரிமையாக சேரக்கூடியது வந்து அந்த 2 குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சேருமா? எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்ல. பாப்பாவும் என் குழந்த தானே. அவளுக்கு வந்து இவங்க வந்து கிடையாது அப்படி சொல்லிட்டாங்கன்னா என் பாப்பாவுக்கு கொடுக்க மாட்டாங்களா? இதே இது உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைங்கங்கிறது 3 குழந்தைங்க தானே. அந்த 3 குழந்தைங்கும்போது எல்லா சொத்தையும் அந்த 3 குழந்தைங்களுக்கு வந்துரும்லா? அப்போ அது வந்து 3 பேரும் அதை அனுபவிச்சுப்பாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் என் 3 குழந்தைங்களுக்கும் எல்லாமே போய் சேரணும். என்னுடைய இது எல்லாமே என்னுடைய 2 குழந்தைங்களுக்கு மட்டும் சேர்ந்தா என்னால் கண்டிப்பாக அது நிம்மதியாக இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. தேங்க இப்படியே ஒரு நிமிஷம் ஷாக்காகி பார்க்குறான். என்னடி அதுக்கு நீ இந்த லெவலுக்காடி யோசிப்ப? ஆமா. என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய 3 குழந்தைகளும் சந்தோஷமா இருக்கணும். அந்த 3 குழந்தைங்களுடைய ஃப்யூச்சரும் நல்லா இருக்கணும். ஒரு குழந்தைக்கு ஒரு அதிகமாவும், இன்னொரு குழந்தைக்கு கம்மியாவும் என்ன பொறுத்தளவுக்கு கிடைக்கக்கூடாது. ஏன்னா 3மே என் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்கள் அவ்வளோ இதாக சொல்கிறீங்க. அவனுக்கு ஒரு செகண்ட் கண்ணீரே வருது. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் வந்து டக்குன்னு கண்ணை மூடி யோசிக்கும் போதெல்லாம் அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான்லா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் அவங்கவுங்க குழந்தைங்கள மட்டும் பார்த்தா போதும் எல்லாமே நானே இருப்பேன் சொல்லிட்டு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவங்கள ஹர்ட் பண்ணி பேசியிருப்பான். பட் வந்து தேயாங்க வந்து உங்கள் கட்டிலில் தான் உட்காந்துருக்கீங்க. இல்லடி இருந்தாலும் எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கும் என்
பாப்பாக்குனாலும் எதுவும் வேண்டாண்டி, நானே செஞ்சு கொடுத்துக்கிடுதேன். ப்ளீஸ் டி புரிஞ்சுக்க அப்படி சொல்லிட்டு தேயான் கெஞ்சுறான். நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்புறம் உங்ககிட்ட பேசக்கூட மாட்டேன். நான் அந்த பாப்பாவுக்கு நான் அம்மா கிடையாதா? நீங்கள் அப்போ நான் உங்கள் இடத்துக்கு என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறீங்க, அப்படி தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் கோவப்பட்டு ஒரு மாதிரிலாம் பேசுகிறீங்க. தேயாங் டக்குன்னு உங்ககிட்ட வாரான். சரி ஓகே, இப்போ என்ன, நான் அந்த சொத்தெல்லாம் என் பேரில் தான் இருக்கணும். ஆமாம், இது எல்லாமே உங்கள் பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உனக்கு உனக்கு அப்படிங்க, எனக்கு எதுக்கு? எனக்கு தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்தான எனக்கு நீங்கள் இருக்கீங்களா? எனக்கு இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் என் லைஃப்பில்? எனக்கு எங்கள் எல்லாமே எங்கள் அப்பான்னு இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் என்னை பாசமாக பார்த்துக்கிற ஒரே மனுஷம்னா அது நீங்கள் மட்டும்தான். எனக்கு நீங்கள் மட்டுமே போதும். உங்கள் கூட வாழ்கிற இந்த லைஃபே போதும். நான் லைஃப்லாம் ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு அதுக்கு முன்னக்கூட்டி எனக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. இது சொத்து எல்லாமே நம்மளுடைய 3 குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சேரும். லைஃப்லாம் இப்படியே உங்கள் கையை பிடிச்சி சாகிற வரை அப்படியே உங்கள் கையை பிடிச்சி எனக்கு அப்படியே உங்கள் பார்த்துட்டே இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் ஷோல்டரில் படுத்து நீங்கள் எப்படியே சொல்கிறீங்க. அவன் கண்ணிலேருந்து அவ்வளோ கண்ணீர் வருது. ஏன்னா நீங்கள் அவனை எவ்வளோ மேடாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே அளவுக்கு மேடாக ஆக்சுவலி எப்படி சொல்லனா, தேயாங் அவனோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபை லவ் பண்ணியிருப்பான். இப்போது அதே மெயின்னஸோடு நீங்கள் லவ் பண்ணீங்க. ஒரு கண்மூடித்தனமான ஒரு காதலில் அவன் எப்படியே பார்க்குறான். டக்குன்னு உங்களோட 4 கிஸ் பண்ணுறான். லவ் யூ ஸோ மச் ஸ்ரீ அப்படிங்கான். அப்புறம் டக்குன்னு கீழே இருந்தால் அவங்களுடைய 3வது குழந்தை, ஆக்சுவலாக சின்ன குழந்தை தானே, அது அழுகிற சவுண்டு கேட்டோன்னே பாப்பா அழுறாடா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலகலன்னு ஆக்சுவலி கீழே ஓடுறீங்க. டேரெக்டாக தேயாங் அவனோட ஒய்ஃபு ஃபோட்டோ கிட்ட தான் நிற்கிறான். நீ எல்லாம் கேட்டிருப்ப, எப்படி சொல்கிறா பார்த்தியா வா? சத்தியமாக தெரிலடி இவளை எதுக்கு என் லைஃப்பில் நீ கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டி நான் அந்த நிமிஷம். இவள் என்னோடய லைஃப்பில் வந்ததுலேருந்து நம்ம குழந்தையா அவள் குழந்தைன்னு சொல்கிறா பாரு ஒவ்வொரு வார்த்தையும். ஆனால் அவளுக்கு நான் ரிட்டன் திருப்பி கொடுக்குறது ஒரே வழியில் தாண்டி. அவளை எதுக்காகவுமே நான் அவளை விட மாட்டேன். அவளை என்கிட்டயே நான் வச்சுப்பேன். அவளை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக வச்சுப்பேன். அவள் சொன்னால் பார்த்தியா, கடைசி வர இதே மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கையை பிடிச்சி நான் இருக்கணும், லைஃப் லாங் 2 பேருக்கும் வயசானா கூட அப்படின்னு சொல்கிறா பார்த்தியா. அப்படி லைஃப் எங்கள் 2 பேருக்கும் இருந்தாலே போதும்டி, வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் ஃபோட்டோவை பார்த்து சொல்லி தேயாங் ரொம்ப ஃபீலிங்காக பேசிக்கிட்டு இருக்கான் அந்த சைடு. அப்புறம் அப்படியே ஒரு 2 days ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். நீங்கள் ஆக்சுவலி கீழே எழுந்துச்சி வாரீங்க. தேயாங்க அவன் குழந்தைய சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஐ மீன் அந்த ஃபஸ்ட்டு பொண்ணு கூட தேயாங்க ஏசிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்குது. அப்போ ப்ளீஸ்ப்பா நான் போகிறேன்ப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்கப்பா. இங்கே பாருமா, அப்பா சொல்லிட்டேன், அங்கே எல்லோரும் வர்றது பேரண்ட்ஸோடு வருவாங்கம்மா, அப்பாவால் வர முடியாதும்மா, சொன்னால் புரிஞ்சுக்கோ, சொல்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் கொஞ்சம் ஹாஸாகவே பேசுகிறான், கொஞ்சம் மெதுவாக பேசுகிறான், ஹாஸாக பேசுகிறான். அப்படியே போய்கிட்டு இருக்கு. நீங்கள் மேலேருந்து டக்குன்னு இறங்கி வாரீங்க. உங்கள் பாப்பா, அந்த பாப்பாவை தான் பிடிக்கிறீங்க. என்னாச்சும்மா, ஏம்மா அழுற? ஆமாங்க பாருங்கம்மா, அப்பா விட்டவே மாட்டுக்காங்கம்மா, நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போகிறாங்க. நீங்கள் டக்குன்னு தேயாங்க பார்க்குறீங்க. இங்கே பாரு ஒயன், அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போகிறாங்கன்னா அந்த இடத்துல அவங்க பேரண்ட்ஸ் வராங்க. இப்போ என்னால் அவளை கண்டிப்பாக அங்கே கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னோடனே நீங்கள் டக்குன்னு தேயாங்கோட ஃபேஸை பார்த்துட்டு உடனே உங்களை நீங்கள் தேயாங்க பார்க்குறீங்க. பார்த்து ஏன் நான் போயிட்டு வரேனே, நான் வீட்டில் சும்மா தானடா இருக்கேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னோடனே தேயாங் டக்குன்னு உங்களை பார்த்து, நீயே ஒரு குழந்த மாதிரி நடந்துப்ப, அவளை எப்படி நீ பார்த்துப்ப? என் பிள்ளையை நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னோடனே டக்குன்னு அந்த பிள்ளையை ஹக் பண்ணி அம்மாவும் கூட வரட்டுமாம்மா அப்படின்னோடனே ஜாலி ஜாலி ஜாலி, அம்மா வந்தால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சந்தோஷப்படுது. ஏன் அவள் ஜாலியாக இருக்க மாட்டா? ஏன்னா நீயும் அவள் குழந்த, அவள் மென்டல் ஸ்டேட்டில் தானே நீயும் நடந்துப்ப. அப்படிலாம் இல்லை, என் பாப்பாவை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ஆக்சுவலி 2 பேர் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறீங்க. அப்புறம் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க சொல்லிட்டு போயிருந்தான். அப்புறம் ஆக்சுவலி இந்த பிக்னிக் ப்ளேஸ் ரொம்ப தள்ளி, காலேஜில் ஸ்கூல்லேருந்தே வேனில் கூப்பிட்டு போகிறாங்க, பேரண்ட்ஸ் அலௌடு அப்படிங்கிற மாதிரி தான்.
நீங்கள் உங்கள் பாப்பா கூட அழகாக நீங்கள் வந்து அது நிறைய பேருக்கு தெரியும் நீங்கள் வந்து ரியல் அம்மா கிடையாது அப்படி சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் டேக்கர் பண்ணிக்கிற விதம் வந்து உங்களோட குழந்தை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் நீங்கள் டேக்கர் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோ நிறைய பேர் பார்க்குறாங்க. ஐ மீன் எப்படி சொல்ல, அங்கே இருக்க பிரின்சிபலாக இருக்கட்டும், எல்லாருமே எப்படி பார்க்குறாங்க, உங்கள் குழந்தை இல்லைனாலும் நீங்கள் எவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க. அந்த குழந்தையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு நாள் என்ன அப்போ வந்து நீங்கள் வந்து என்னென்னா கையில் உங்களுக்கு கொஞ்சம் அழுக்காயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மரம் நடுற மாதிரி எப்படி இப்படிலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க போல். அப்போ உங்களோட கை லைட்டாக அழுக்காயிடுச்சு சொல்லிட்டு, பாப்பா நீ ஒரு நிமிஷம் இங்கே நின்றுமா, அம்மா போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரும்போது அந்த குழந்தை வந்து ஆக்சுவலி கீழே விழுந்து கிடக்கு. யாரோ ஒருத்தவங்க தள்ளிட்டு போயிட்டாங்க போல். நீங்கள் டக்குன்னு ஒரு செகண்ட் பயந்துட்டீங்க. எப்பப்பா என்ன பாப்பா ஆச்சு, என்ன பாப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு. இல்லைம்மா ஒருத்தங்க வந்து என்னை தள்ளிட்டு போயிட்டாங்க. யார் தள்ளினா என் பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி திரும்பி திரும்பி சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. டக்குன்னு ஒரு 4-5 போலீஸ் ஆக்சுவலி வராங்க. அவங்க வந்து உங்களை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் பாப்பா பாப்பான்னு கூப்பிடுறீங்க. இப்போ எதுக்கு என்னையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க, ஒரு நிமிஷம் நின்றுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க நிற்கிறாங்க. நீ என்ன சித்தி கொடுமை பண்ணுதியா அந்த குழந்தைக்கு அப்படின்னோன்னு. சித்தி கொடுமையா, நான் எப்போ, அது என் பாப்பா, நான் என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து ஒரு குரல், வாயை மூடிடி, எங்கள் குழந்தைய நீ டார்ச்சர் தானே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். அந்த அந்த ஆக்சுவலி அந்த பர்சன் வந்து டைரெக்டாக போய் அந்த பாப்பாவை பிடிக்கிறாங்க. அந்த பாப்பா அழுது, அம்மாட்ட போகணும் சொல்லிட்டு அழுது. என்ன அம்மா அம்மாங்க, நான் தான் உன்னோட பாட்டி, நீ என் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த சைடு போலீஸ்காரங்க அவங்கள இழுத்துட்டு போகிறாங்க. என்னங்க பண்ணுறீங்க, என் பாப்பா விடுங்க, அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கத்துறீங்க. உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் கூட குழந்தை போகிறாளேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, எங்கள் மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி தாங்க, அவங்க யாருன்னே தெரில, அவங்கக்கிட்ட பாப்பாவை கொடுக்குறீங்க, என்னங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த 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 பாட்டி மாதிரி இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க ஆக்சுவலி வராங்க. வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. நீ என்னடி ஏமாவா இடத்துல வந்து உட்காந்துருக்க, உனக்கு என்ன அவ்வளோ திமிரா, அவன் என்னெல்லாமோ சொன்னான், பிள்ளைக்கு அப்புறம் நான் யாரையுமே நினைக்க மாட்டேன், வைக்க மாட்டேன், என் பிள்ளை மட்டும்தான் உலகம், என்னுடைய பேத்தி மட்டும்தான் உலகம், இவளுக்காகவே நான் வாழ்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவன் இப்போ எதுக்கு நீ ஓன் பின்னாடி சுற்றிக்கிட்டாலே தான், உனக்கு அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க வேற பிறந்திருக்கு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இதாக பேசுகிறாங்க. உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல. நீங்கள் யார் சொல்லிட்டு கேட்பீங்க. நான் தான் சுஜியோட அம்மா அப்படின்னோன்னு. சுஜியா அவங்களோட அம்மாவா, நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்புறம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கோர்ட்டில் கேஸ் போட வேண்டிய, உங்ககிட்டலாம் இருந்து எங்களோட பாப்பாவை நான் பிரித்து கூப்பிட்டு போவேன். அவனுக்கு தான் ஒரு ஒய்ஃபை வந்துட்டு அவனுக்கு 2 குழந்தைங்க வந்துட்டாங்க, இதுக்கு மேலே அவனுக்கு எதுக்கடி இந்த குழந்த அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. நீங்கள் எவ்வளோ சொல்லி அழுறீங்க. இப்போ பாருங்கள், எங்கள் பாப்பாவை எங்ககிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, எங்கள் பாப்பாவும் அது என்னோட குழந்த தான் அப்படி சொல்லிட்டு எவ்வளோ அழுறீங்க. பட் அவங்க கேட்குற மாதிரியே இல்லை. அப்புறம் இப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பாப்பா என்ன பண்ணுறாளோ, சாப்பிட்டாளா. ஆனால் அந்த சைடு அப்படியே பாப்பாவை பார்த்தா, அவள் சாப்பிட மாட்டேன், நீங்கள் அம்மா கிட்ட கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஆக்சுவலி அழுதுகிட்டே தான் இருக்குது. அவங்க வந்து ரொம்ப மிரட்டுறாங்க. ஐ மீன் அந்த பாட்டின்னு சொல்ல பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த பாப்பாவை அடிக்கிற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. இப்படி சாப்பிட போறியா, என்ன அம்மா அவள் என்ன உன்னை சொந்த அம்மாலா, உன்னை பெத்தாளா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. பட் அந்த குழந்த சின்ன குழந்த தானே, எங்கள் அம்மாட்ட போகணும் விடுங்க, எங்கள் அப்பாட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அழுதுகிட்டே இருக்குது. இப்படி ஆக்சுவலி ஒரு 1 டே நீங்கள் வந்து அதே போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஆக்சுவலி இருக்கிறீங்க. 1 டே கழிச்சு தான் எப்படியோ தியாங்காங்க சைடு வந்து நியூஸ் போயிடுச்சு, இந்த மாதிரி இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடன்னு தியாங்க வந்து டைரெக்டாக வாரான். வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அப்படியே உங்களை பார்க்குறான். பார்த்துட்டு அங்கே பாருங்கள், நம்ம பாப்பா பிடிச்சிட்டு போயிட்டாங்கங்க, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் பாப்பா கூட்டுவாங்க, எனக்கு அவள் சாப்பிட்டாளா, என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறான்னு எதுவுமே தெரியலங்க, ப்ளீஸுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுறீங்க. நீங்கள் இருக்கிற ஸ்டேஜ் கூட உங்களுக்கு பெருசாக தெரில, உங்களுக்கு பாப்பா தான் பெருசாக தருதா அப்படின்னு சொல்லிட்டு. பார்வையன், நான் வக்கீலுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ எதுக்கு கவலைப்படாத, இவங்க வந்து இந்த ஊரில் வந்து இவங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் வந்துட்டோம்லா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவன் வந்து ஒரு வக்கீல்லாம் பிடிச்சி உங்களை வந்து வெளில கொண்டு வந்துட்டான். ஏன்னா அவன் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டான், நீங்கள் வந்து அப்படிலாம் ஒரு கொடுமையும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள் வெளில கூப்பிட்டு போயிட்டு
அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு அவங்க என்ன சொல்கிறாங்கனாலும், எங்கள் பாப்பா எங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கேஸ் போடுறாங்க. ஆனால் தெய்யாங்க வந்து இந்த சைடு இல்லை, அது என் பாப்பா என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து இந்த சைடு போடுறான். அப்போது வந்து இன்னொரு ப்ரூஃபும் சப்மிட் பண்ணுறான் கோர்ட்டில். அங்கே வந்து தான் ஆக்சுவலி ஒரு பெரிய திருப்பம்னே சொல்லிக்கலாம். அது என்ன அப்படின்னா, அந்த விஷயம் இப்போதைக்கு உங்ககிட்ட காட்டலை. அந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பாட்டியை தூக்கி உள்ளே வச்சுருந்தாங்க. அந்த பாப்பாவை தெய்யாங்கிட்ட கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல ஒரு செகண்டில். என்ன நடக்குதுன்னு தெரில. இப்போ 2 நாளாக என்ன நடந்துச்சுன்னு தெரில. இப்போ எதுக்கு உடனே தெய்யாங் வேணாம், அந்த பாப்பாவை அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சரில் இருந்தாங்களே, உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் வந்து காரில் வந்துட்டே இருக்கீங்க. அப்போ தான் தெய்யாங்கிட்ட கேட்குறீங்க, என்னங்க ஆச்சு? யார் அவங்க? நான் அவங்கள பார்த்ததே இல்லையே. நீங்கள் இவங்கள பற்றி பேசினதே இல்லை. சுஜிக்கு அம்மாலாம் இருக்காங்களா? இவங்க சுஜியோட ஃபேமிலியா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறீங்க. அப்புறம் தான் தெய்யாங்க ஒரு உண்மையே சொல்கிறான். இது வந்து சுஜியோட ஃபேமிலி தான். ஆனால் சுஜியோட ரியல் அம்மா கிடையாது. இது அவங்களுடைய ஸ்டெப் மாம் அப்படின்னோடனே டக்குனு எப்படி திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இது அவளோட ஸ்டெப் மாம். அவளை சின்ன வயசுலேருந்து ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு கூட அவள் மேலே சுத்தமாக பாசமே கிடையாது. எதுனாலுமே அவங்க அப்பாவுமே இவளை தான் போட்டு அடிப்பாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலாம் இவள் வீட்டை விட்டு வெளில வந்துட்டா. நிறைய பேருக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவளை ஹாஸ்டலுக்குலாம் சேர்த்து அங்கே தான் அவளை படிக்க வச்சாங்க. நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே அவளை எங்கே பார்த்தேன் அப்படின்னா, ஒரு ஹாஸ்டலில் தான் பார்த்தேன். அவள் எப்படி இருந்தா அப்படின்னா, அவள் ரொம்ப பாசமானவா, எல்லாத்தையுமே தாங்கிப்பா. ஒரு எப்படி சொல்லணும்னா, தன்னை ஒருத்தங்க அடித்தா கூட என்னை இவங்க அடிச்சிட்டாங்கன்னு கூட சொல்ல மாட்டா. அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அப்படின்னு சொல்கிற ஒருத்தி தான் அவள். நான் அவளை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு அவளை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவளுடைய லைஃப்பை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. எனக்கு அவள் மேலே லவ் வர்றதுக்கான ரீசனே அதுதான். அவள் அவ்வளோ இறக்கம் குணம் கொண்டவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆக்சுவலி அவள் இப்படி போனதுக்கு காரணமே அவளுக்கு ஒரு நோய் இருந்துச்சு. அது ஆக்சுவலி சின்ன வயசுலேயே அவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னா அவள் இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பா. ஆனால் அவங்க வீட்டில் அதெல்லாம் பார்க்க கூட இல்லை. அவளை வந்து ஒரு கண்டுக்கவே இல்லை. அவளே அவளை பார்த்துக்கிட்டா. அதான் அது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவளுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் இதே விஷயம் அவளுக்கு வந்து தெரியலை. ஆனால் அந்த நோய் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட ஃபேமிலி மெம்பருக்கு தெரிஞ்சிருக்கு. அவள் தான் கொஞ்ச நாளில் போயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறைச்சிட்டாங்க. எங்கே அவள் ட்ரீட்மெண்ட் பார்த்துருவாளோன்னு சொல்லிட்டு. அவள் நல்லாவே இருக்கக்கூடாது நினைக்கிறது தான் அவளோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுஜியோட ஃப்ளாஷ்பேக்கை எல்லாத்தையுமே சொல்கிறான். அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, தெய்யாங்க எப்படி மீட் பண்ணா. அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. ஐ மீன் எப்படி சொல்லனா, தெய்யாங்கும் சுஜியும் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஆக்சுவலி அவங்க எப்படி மீட் பண்ணியிருப்பாங்கன்னா, தெய்யாங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை பார்த்துருப்பான். அந்த இடத்துல சுஜியும் வேலை பார்த்துருப்பா. 2 பேரும் ஒரு கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டாக தான் ஆயிருப்பாங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்டுங்கும் போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அப்போ தான் தெய்யாங்க்கு நிறைய விஷயங்கள் பார்த்து அந்த பொண்ணு மேலே ஃபீல் ஆகி லவ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். தெய்யாங் மேலே ரொம்ப லவ் காட்டியிருக்கும். இதை தான் சொல்கிறான். அவள் கடைசி நேரத்தில் கூட அவள் ஃபேமிலி யாருமே வரல. நான் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தேன், நீங்கள் ஒரு வாட்டி வாங்க சொல்லிட்டு. அப்படின்னோடனே உங்களுக்கே ரொம்ப ஒரு மாதிரி வருது. சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உடனே கேட்குறீங்க, அப்போ இப்போ மட்டும் எதுக்கு வந்தாங்க? பாப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னோடனே டக்குன்னு ஒரு ஆடியோவை ஆக்சுவலி தெய்யாங்க வந்து ப்ளே பண்ணி காட்டுறான். அது என்ன ஆடியோனா, அவங்க பாட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு வக்கீல்கிட்ட யார்ட்டையோ ஒரு பர்சன்கிட்ட பேசியிருக்காங்க. எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தெய்யாங்க்கு நிறைய சொத்து எழுதி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, ஏன்னா உங்களுக்கு வந்து சொத்து பத்து ரொம்ப ஜாஸ்தி. கிட்டத்தட்ட உங்களுடைய 20% சொத்து உங்கள் பாப்பாவுக்கு இருந்தால் கூட உங்கள் பாப்பாவோட ஃபுல் லைஃபும் செட்டில். ஒரு ரொம்ப ரிச்சான உள்ள லைஃப்பை ஆக்சுவலி வாழலாம். அப்படிப்பட்ட ஏன்னா நீங்கள் ரொம்ப ரிச்சு, உங்கள் அப்பா நிறைய வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸை இப்போ தெய்யாங் டேக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறதால இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ரிச்சு. அதில் இருக்க 20% சொத்து அந்த பாப்பாவுக்கு போனால் கூட அந்த பாப்பா ரிச்சு. அப்படிங்கிறதால இந்த விஷயத்தை தான் ஆக்சுவலி அவங்க வந்து பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தெய்யாங் பேரில் தான் எல்லா சொத்தும் இருக்குது. இப்போ மட்டும் அந்த பாப்பாவை நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா,
தெயாங் பேரில் இருக்க சொத்தை நம்ம அப்படியே அந்த பாப்பா பேருக்கு எழுதுகிறோம். இதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் நம்ம வந்து அவங்க அம்மா கிட்ட பண்ணணும். ஆக்சுவலி அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா கிட்ட ரொம்ப சொத்துலாம் இல்லை, ஒரு வீடு 2 வீடு தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ஒரே பொண்ணான அவங்க அம்மா தான் அதையும் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, அந்த ஒரு வீட்டுக்கே நான் அவ்வளோ பிளான் போட்டு வாங்கினேன். ஆனால் இந்த பாப்பாவுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 35% ஆச்சு அந்த சொத்தை ஃபுல்லாக நான் வாங்கிடுவேன். அந்த சொத்தை வாங்கி அதுக்கப்புறம் ஏன் பிள்ளைங்க ஜம்மு ஜம்முன்னு அந்த சொத்தில் வாழும். அப்புறம் அந்த பாப்பாவை 18 வயசுக்கு மேலே நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாலாம் ஆக்சுவலி அதில் பேசியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுட்டு, என்னடா இப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. எப்படி சொல்லனா, ஒரு கொஞ்ச நாள் ஆகுது. நீங்கள் வந்து ரொம்ப பயப்படுறீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு விஷயம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருக்குது. என்னடா குடும்பம் இப்படி இருக்காங்களே, இவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது. அது எப்படி தான் கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போகுது சொல்லிட்டு அப்படி இருந்திருக்காங்க, வச்சுருக்காங்க. இவங்க எப்படி இருக்கலாம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மனசு உறுத்திட்டே இருக்குது. பட் நீங்கள் தெய்யாங்கிட்ட வெளியில் எதுவுமே காட்டிக்கல. இப்படியே ஒரு ஒரு 2, 3 மந்த்து 4 மந்த்து கிட்ட போகுது. ஆக்சுவலி அங்கே இருக்க அந்த ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து பெயிலில் வெளியே வந்துட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு நாள் போகிறீங்க, ஐ மீன் எப்படி சொல்கிறீங்க எப்படின்னா, நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க வீட்டுக்கு. அந்த பாட்டி அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து சேரில் உட்காந்துருக்காங்க, திமுறாக தான் உட்காந்துருக்காங்க. அது உங்களெல்லாம் பார்த்துட்டு எந்திரிக்கவே இல்லை. நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க, வீட்டுக்குள்ளே போயிட்டு நீங்களாம் ஒரு மனுஷங்களா, இல்லை உங்களெல்லாம் மனுஷ இனத்தில் வந்து சேர்த்துப்பாங்களா? அது எப்படிங்க ஒருத்தவங்களோட உயிருன்னு தெரிஞ்சு கூட அவங்கள வந்து காப்பாற்றணும் வைக்கணும்னு கூட இது இல்லாமல் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவங்க அப்படி பேசுகிறாங்க. டக்குன்னு அவங்க அவங்கள வர சிரிச்சுட்டு, நீயும் ஒரு ஸ்டெப் மாம் தானே, ஏன் உனக்கு புரியாதா? எல்லா சொத்தும் குழந்தைக்கு மட்டும்தான் வர சொல்லிட்டு நீ யோசிக்க மாட்டியா? உன்னுடைய குழந்தைக்கே தேயாங்க எல்லாத்தையும் எழுதி கொடுக்கான்னு சொன்னால் நீ ஒத்துப்பியா? ஆமாம், நான் ஒத்துப்பேன். இதில் என்ன இருக்குது? அவன் வந்து அவனோட ஃபஸ்ட்டு குழந்தைக்கு தான் எழுதி வைக்கேன்னு சொன்னான். என்னுடைய 2 குழந்தைங்களும் உழைச்சி சம்பாதிப்பாங்க, அவங்க 2 பேரும் வாழ்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ திமிராக தான் பேசுகிறீங்க. நீங்கள் எப்படி அப்புறம் வந்து இப்படி அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த சுஜியை வந்து ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. அவள் என்ன பெரிய நல்லவளா, அவளோட லைஃப் வந்து எப்படியோ போகணும்னு நினச்சேன், கடைசியில் அந்த தெய்யாங்கன்னு ஒருத்தன் வந்து கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக பார்த்து கிழிச்சிருவானா, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. உங்களுக்கு செம்ம காண்டாயிட்டு செவுட்டில் ஒரு ரட்டி அடிக்கிறீங்க, மறுபடியும் செவுட்டிலே அடிக்கிறீங்க. அவங்கவுங்க தலைமுடியை பிடிக்கிறாங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு அவங்களுக்கு தெரியல. நீங்கள் சின்ன வயசுலேயே உங்கள் அப்பா எவ்வளோ இதாக வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரில. போட்டு பொலன்னு பொழக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் அவங்கள அடிக்கிறத பார்த்து கூட ஒரு 2, 3 பேர் வராங்களாம், அவங்களாம் பொழந்து கெட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல. அப்புறம் வந்து அவங்களாம் யாரா அந்த பொண்ணு மொரட்டடியாக அடிக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தேங்க ஆக்சுவலி இந்த விஷயத்த கேட்டு ஆக்சுவலி வந்துட்டான். என்னாச்சு எனக்கு தானே வந்தா, அப்படி தானே நான் நியூஸ் கேள்விப்பட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கே வந்து ஓடி வந்து நிற்கிறான். எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, அந்த பாட்டி அந்த 2, 3 பேர் ஆக்சுவலி கீழே விழுந்து கிடக்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என் பாப்பாவை தொட்டால் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு? என்னை தாண்டி என் பாப்பாவை நீங்கள் தொட்டு பாருங்கள், இருக்கையாட்டம் தெரியாமல் உங்களெல்லாம் அழிச்சிருவேன். என்ன மாதிரி சுஜி அன்னைக்கே பேசியிருந்தா அப்படின்னா நீங்களாம் இவ்வளோ தூரத்துக்கு முளைச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே தெய்யாங்க தப்பாக பேசுகிறதா இருக்கட்டும், சுஜியை தப்பாக பேசுகிறதா இருக்கட்டும், என் பாப்பாவை அவங்களோட பேரை கூட உங்களுக்குலாம் சொல்கிறதுக்கு அருகதையே கிடையாது. இனிமேல் எத்தாச்சி என்னுடைய லைஃப்லேயும் என் பாப்பாவோட லைஃப்லேயும் என் தெய்யாங்கோட லைஃப்லேயும் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து உருத்தெரியாமல் அழிச்சிருவேன். இப்போ கூட என்னால் உங்களுடைய இந்த சொத்தை பிடுங்கி என் பாப்பாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த செகண்ட் என்னால் போக முடியும். ஆனால் நான் ஏன் தெரியுமா அதை பண்ணலை? இது பாவம் உள்ள இடம், என் பாப்பா புனிதமானவா, அவளுக்கு இந்த பாவ இடம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் வச்சுட்டு போங்க, என் பாப்பா நீங்கள் வச்சுருக்கதை விட 100 மடங்கு நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலி அந்த இடத்த விட்டு போகிறீங்க. அதுமாதிரி ஒரு வக்கீல் நோட்டீஸ் மாதிரி இருக்குது, அதை எடுத்து அவங்க மூஞ்சில் எரியிறீங்க.
இந்த மாதிரி ஆக்சுவலி அதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் பண்ண எல்லா தப்புக்கான எல்லாமே இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு காப்பி தான். இந்த மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்குது. என் வக்கீல்கிட்ட குடுத்து வச்சுருக்கேன். என் பாப்பாக்கோ, என் புருஷனுக்கோ, எனக்கோ, என் ஃபேமிலிக்கோ ஏதாச்சும் நீங்கள் பண்ணணும்னு நெனச்சிங்கன்னு வச்சீங்கனாலே, அடுத்த நிமிஷம் அது கோர்ட்டுக்கு போகும். நீங்க ரோட்டுக்கு போவீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயங்கரமா மிரட்டிட்டு வரீங்க. மாசா நீங்க மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு பாருங்க. அவங்க அரண்டு இருக்காங்க. யார்டாவா அப்படிங்கிற மாதிரி அரண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, தேங்க நிக்கிறான். என்ன இவன் நிற்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மண்டைய சொல்கிறீங்க. அவன் வந்து கையை கட்டிக்கிட்டு நிற்கிறான். டக்குன்னு ஐயையோ! இப்போ நம்ம வேற ரவுடி வாய் பேசிட்டு வந்திருக்கோமே, இவன் ஏதாச்சும் சொல்லுவானா அப்படின்னு சொன்னோடனே, தியங்க் எப்படி உங்களை பார்த்தோன்னே அவனுக்கே சிரிப்பு வருது. ஏன்னா ஒரு ரக்கடா பேசிட்டு அவனை பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு பம்புறீங்க பார்த்தீங்களா? அந்தால காரில் ஏறு அப்படிங்கான். டக்குன்னு நீங்கள் காரில் ஏறிட்டீங்க. அப்புறம் வந்து அவன் ஒன்றுமே பேசலை. அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒன்றுமே பேசாமல் அந்த ரைடு வந்து அப்படியே போய்க்கிட்டே இருக்குது. உங்கள் ஊர்கிட்ட வந்துட்டீங்க. டக்குன்னு தேங்கோட கையை டேய் ஏதாச்சும் பேசுடா, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனாடா அப்படிங்கிங்க. அவனுக்கு சிரிப்பாக வருது. சரி இருந்தாலும் இவ்வளோ டீச் பண்ணேன். ஏன்டி இப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? பின்ன என் பாப்பா மேலே அவங்க கை வைக்கணும்னு நினப்பாங்களா? எத்தனை நாள் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் தெரியுமா? என் பாப்பாவுக்கு எந்த ஒரு விதத்துலையும் அவங்க வந்து ஆபத்து பண்ணவே கூடாது. நான் இருக்கேன் என் பாப்பாவுக்கு. நீங்கள் இருக்கீங்களா இல்லையா? என் பாப்பாவுக்கு நான் இருப்பேன். என்னை தாண்டி எவனாச்சும் என் பாப்பாவை தொடணும்னு நினப்பானோ? இனிமேல் அவன் தொடணும்னு நினப்பானோ? அந்த லெவலுக்கு நான் பேசிட்டு வந்துட்டோம்லா. அதுவும் இல்லாமல் என் பாப்பாவுக்கு அந்த சொத்து ஒன்றும் தேவையில்லை. அவங்களே வச்சுக்கிட்டோம். அவங்க பண்ணுற பாவம் எல்லாமே கூடி சீக்கிரத்தில் அவங்களுக்கு வந்து பல மடங்காக ரிட்டன் கண்டிப்பாக வரும். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி இப்படி சொல்கிறீங்க. தேங்க இப்படி இவங்கள பார்க்குறான். அவன் சிரிக்கிறான் அவங்கள பார்த்து. இப்போ எதுக்கு நான் புலம்புறதெல்லாம் சிரிக்கிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா அப்படிங்க. ஆமாம் பிடிச்சி 4 பேரை அடித்து போட்டேன்னா டயர்டாக இல்லாமல் மேடம்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னோடனே டக்குன்னு தேங்க உங்கள் கையை பிடிக்கிறான். இப்போ என்னடா வேணும்? நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவாடி. என்ன? அவனாலே ஆக்சுவலி அங்கே இருக்க நீங்கள் 4 பேரை அடித்தது ஃபுல்லாகவே நல்லா போல்டாக எப்படி வெயிட்டாக இருக்க ஆளுக்கு அவங்களே நீங்கள் அடித்து போட்டுட்டீங்க. அதை தான் தேங்க சொல்கிறான். அந்த மாதிரி ஆளையே நீ அடித்து போட்டியே, என்னையெல்லாம் நீ அடித்து போட்டுருவியாடி? ஆமாம் நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணீங்க, என்னையும் என் பாப்பாலாம் அடிச்சிங்கன்னா அதெல்லாம் தயங்காமல் அடிச்சு போடுவேன் அப்படிங்கிங்க. அடப்பாவி புருஷனை அடிக்கேன்னு சொல்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க இருக்கான். அப்புறம் வந்து நீங்கள் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போய் ஆக்சுவலி படுக்க போயிட்டீங்க. இப்படி தேங்க பார்க்குறான். உங்களை பார்த்துட்டு சிரிக்கிறான். அவங்க அம்மா தான் வராங்க. ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு சொன்னோடனே, இன்னைக்கு இவ என்ன மாதிரி காரியம் பண்ணியிருக்கா தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட எல்லாமே சொல்கிறான் தையாங்கு. எப்படிடா இவ பண்ணா? அதாம்மா எனக்கும் தெரில. ஒரு சில நேரத்துலலாம் இவளோட ஆக்டிவிட்டி பார்க்கும்போது ஏன்டா இவ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். ஆனால் இப்போ இவளோட ஆக்டிவிட்டி பார்க்கும்போது என் பொண்ணையும் இவளை மாதிரி தான் வளர்க்கணும், இவ்வளோ ஆட்டிடியூடாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் வருது. ஆனால் சம்டைம்ஸ் என் பாப்பாவும் இப்போ கொஞ்சம் போல்டாக இருக்கா இவ கூட சேர்ந்து. அது எனக்கு நல்லாவே தெரியுது. இவ்வளோ மாதிரி தான் வளர்க்கணும், இவ்வளோ போல்ட்னஸாக வளர்த்துருக்காங்க. நான் வந்து இதுக்கு முன்னக்கூட்டிலாம் நான் யோசிப்பேன், ஏன்டா பொண்ணை இப்படிலாம் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் புரியுது, ஒரு பொண்ணாக இருந்தால் எங்கேனாலும் எப்படினாலும் தைரியமாக பேசி பழகணும், இந்த இடத்துலலாம் பொண்ணு பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து உங்களைய பற்றி பேசிகிட்டே இருக்கான். அப்புறம் வந்து நீங்கள் ஆக்சுவலி மேலே வந்து உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்கள் மேலே நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. தேயாங்க வந்து இப்படி வாரான் உங்ககிட்ட. எப்படின்னா வந்து அவன் அப்படியே உங்கள் ஃபேஸே பார்க்குறான். அவனை லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அப்படி திரும்பி அவனோட ஒய்ஃப் ஃபோட்டோவை பார்க்குறான். அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அந்த ஒய்ஃப் கிட்டே சொல்கிற ஒரே வார்த்தை சொல்கிறான், அன்றைக்கி நீ உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருப்ப சுஜி, இவ பண்ண ஒரு விஷயத்துக்காக. அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை அவள் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கா. நீ எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவல்ல, அவங்கவுங்க செய்கிறத அவங்கவுங்க அனுபவிப்பாங்க ஒரு நாள் அப்படின்னு நீ சொல்லுவல்ல. ஆனால் அவள் அன்றைக்கி அதை ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கா. அவள் ஒரு வார்த்தை சொன்னா பாரேன்,
எனக்கு அது என்னமோன்னு தெரில. அந்த ஒரு விஷயம் மட்டும் அப்படியே ஒன்ன பார்த்த மாதிரியே இருக்கு. அவங்கக்கிட்ட, "உங்க சொத்துலாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். என் பாப்பாக்கு நெறையா இருக்கு. உங்க சொத்த புடுங்கி அவங்கள நடுரோட்டுக்கு நான் வரணும்னு நான் என்னைக்கு கூட நெனைக்கல. ஆனா ஒரு சில விஷயங்கள் அவ பார்க்கறதுக்கு உன்ன மாதிரியே தான் சுஜி இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃபை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே பேசுறான். அப்புறம் வந்து டக்குன்னு அவங்கக்கிட்ட படுக்குறான். "அடே நீங்க வந்து காலைல எந்திக்கிறீங்க. இவன் என்னடா என்கிட்ட குழந்த மாரி வந்து தூங்கிக்கிட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஏங்க பார்த்துட்டே இருக்கீங்க. டக்குன்னு அவன் எப்படி முழிக்கிறான். "எதுக்கு நீ என் மூஞ்ச அப்படி பார்க்குற? நீ ஏன்டா குழந்த மாதிரி தூங்குற?" அப்படின்னோடனே, "ஆமாடி நானும் ஒரு குழந்த தான்." அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் டக்குன்னு உங்கள் ஷோல்டரில் வந்து சாய்ந்தான். "டேய் வெயிட்டாக இருக்குடா தள்ளி போடா." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திச்சி ஆக்சுவலி ஓடுறீங்க. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கீங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து தேயாங்கோட ஷோல்டரில் சாயிறீங்க. இதே மாதிரி உங்களுடைய குழந்தைய மட்டும் தேயாங் கையில் வச்சுருக்கான். உங்களுடைய 2 குழந்தைங்களும் உங்களை சுற்றி சுற்றி விளையாடுது. அப்படியே உள்ள சினாரியா அப்படி நடக்குது. நீங்கள் ஒரு செகண்ட் டக்குன்னு தேயாங் ஷோல்டர்லேருந்து முழிச்சு இப்படி பார்க்குறீங்க. "என்னடி இப்போ எதுக்கு இப்போ டக்குன்னு முழிச்ச?" "இல்லைடா இந்த மாதிரி சீனை நான் முன்னாடி கனவுல பார்த்துருக்கேன்டா." அப்படின்னு. "என்னடி சொல்கிற?" "ஆமாம், நான் தம்பி வயித்துல இருக்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்ல." அப்படின்னோடனே தேங்கோட ஃபேஸ் லைட்டாக ஒரு மாதிரி, "டேய் நான் சொல்கிறத கேளு, நீ வந்து வயசுனால் ஒரு மாதிரி வைக்காத." "சரி." அப்போது ஒரு நாள் வந்து ஒய்ஃபு அவங்க இருக்காங்களா, அவங்க ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே படுத்து எனக்கு இதே விஷுவல் வந்துச்சுடா. இந்த மாதிரி நீ நம்மளோட இந்த குழந்தைய நீ கையில் வச்சுருந்த, நம்மளோட இந்த 2 குழந்தைங்களும் ஓடி ஓடி விளையாடுற மாதிரி இருந்துச்சுடா. இதே விஷுவல்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தேயாங்கோ தெரில, மேபி உனக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டோன்னே உன் ஃப்யூச்சரில் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருப்பாளோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் சொல்கிறான். நீங்களும் அதனால் சிரிச்சிட்டு மறுபடியும் தேயாங் சொல்கிறத படுக்கிறீங்க. அப்போ தேயாங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. "டேய் நான் ஃபஸ்ட்டுலாம் ஒரு அடங்காத ஒரு கேரக்டராக இருந்தோம்டா." அப்படின்னோடனே தேயாங், "இப்போ மட்டும் என்ன மேடம் அடங்கியிருக்கீங்களோ?" அப்படிங்க. இப்போ உன் பேச்சு கேட்காம இருக்கேனாடா நான். அப்போ அப்போ எப்படி இருந்தேன்? சரி சொல்லு. அந்த கேரக்டர்கிட்டவே தேயாங் தான் உன் புருஷன் அப்படின்னு யாராச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா வீட்டே 2 ஆக்கியிருப்ப அப்படி தானே? "ஆஹா ஆமாடா ஆமாம் ஆமாம்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேயாங்கிட்ட கேட்குறீங்க, "இதே உன்கிட்ட வந்து ஒய்யன் தான் உன் பொண்டாட்டிடா அப்படி சொன்னால் என்ன பண்ணியிருப்ப?" "ஊரை விட்டு ஓடிருப்பேன்டி." அப்படின்னா நீங்கள் உடனே சிரிக்கிறீங்க. "ஆமாம் ஊரை விட்டு ஓடுவாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்படி தான் நீங்கள் ஃபன்னியாக பேசுகிறீங்க. இப்படியே ஒரு ஒரு 13 இயர்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி 30 வருஷம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுப்போம். உங்களுக்கும் தேயாங்க்கும் ரொம்ப வயசாகிடுச்சு. கிட்டத்தட்ட எப்படி சொல்ல அப்படின்னா ஒரு 61, 65, உங்களுக்கே ஒரு 65, ஒரு 70 கிட்ட ஆயிடுச்சு. தேயாங்க்கு ஒரு 76 அப்படிங்கிற ஏஜ் கிட்ட ஆயிடுச்சு. அப்போவுமே நீங்கள் வந்து ரொம்ப லவ்லி கப்பலாக இருக்குது. உங்களுக்கு 3 குழந்தைங்களுமே ரொம்ப நல்லாவே வாழ்கிறாங்க. எல்லாருக்குமே கல்யாணம் முடிச்சுட்டு பேரன் பேத்திலாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேயாங் கூட கடைசி லைஃப்பை நீங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இதே லவ்வோட அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ லவ்லி கப்புலாக தேயாங்கோட கையை பிடிச்சிட்டு, இன்னும் குழந்த மாதிரி தேயாங்கோட கையை பிடிச்சிக்கிட்டு தான் அலையிறீங்க. அப்படி தான் இருக்கீங்க. இப்போ வந்து எப்படின்னா உங்கள் பையன் கூட நீங்கள் ஆக்சுவலி இல்லை. பட் தேயாங் உங்களை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும். அவன் இந்த பையன் எங்கேயோ தனியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் வந்து கொஞ்சம் எப்படின்னா நீங்கள் ரொம்ப வயசாகிடுச்சு பார்த்தீங்களா, அது என்னோட லைஃப் அவ்வளோதானாடா, எனக்கு உன் கூட நிறையா வாழணும்னு ஆசையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்கூட சொல்கிற பட்டு பேசுறீங்க. எதுக்குடி நம்மளோட லைஃப் வந்து இதோட முள்ளமா, இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படியே சொல்லிட்டு 2 பேரும் இன்னும் பேசிகிட்டே அவ்வளோதான் பேசிட்டு நீங்கள் இருக்கீங்க. உங்கள் பையன்லாம் உங்களை கூப்பிடுவான், "அம்மா அப்பா எங்கள் கூட வந்து இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கூப்பிட்றான். பட் தேயாங்க ஆக்சுவலி போக மாட்டேக்கான். வந்து எல்லாமே ஆக்சுவலி அவன் பையன் பண்ணி கொடுத்துருதான். வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும், ஆனால் நீங்கள் பார்த்துக்கிடுவீங்க. இருந்தாலும் ஒரு ஆள் வச்சு உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப வயசாகிடுச்சு அப்படி சொல்லிட்டு அந்த லெவலுக்கு உங்கள் பையன் உங்களை பார்த்துக்கிட்டுதான். இருந்தாலும் தேயாங் தான் அவங்கள வந்து அந்த வீட்டிலேருந்து விடும். ஏன்னா அது கொஞ்சம் வந்து வில்லேஜ் மாதிரி, அவன் பையன் இருக்கிறது சிட்டி மாதிரி. அப்படிங்கிறதால நீங்கள் வந்து அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மெமரபுளாக உள்ள ஒரு வீடு. இந்த வீட்டை விட்டு நாங்கள் வரமாட்டோம், எங்களோட லவ் ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் லைஃப் ஆரம்பித்தது எல்லாமே இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீட்டில் தான் ஆக்சுவலி இருக்கீங்க. அதுமாதிரி உங்களோட அந்த 2 குழந்தைங்களும் உங்களை டேக்கர், 2 பொண்ணுங்களுமே கல்யாணம் ஆனால் கூட உங்களை டேக்கர் பண்ணி தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ சொல்லி கூப்பிட்டா கூட நீங்கள் போக மாட்டீங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு 17 இயர்ஸ் இருக்கும்போது தான்
ஒரு நாள் உங்களுடைய லைஃப் அந்த இடத்துலயே முடியுதுன்னா கடைசி தேயாங் சொன்ன மாதிரி தேயாங்கோட ஃபேஸை பார்த்தே உங்களுடைய லைஃப் ஆக்சுவலி அந்த இடத்துல முடியுது. தேயாங்க்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவன் நினச்ச விஷயம் அதுதான். அவனுக்கு எப்படி ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுடைய லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான காரியங்கள் எல்லாத்தையும் நல்ல விதமாக பார்த்து முடிக்கணும் அப்படிங்கிறது தான் தேயாங் நினச்சிக்கிட்டு இருந்தது. அதே மாதிரி உங்களுக்குள்ள எல்லா விஷயத்தையுமே தேயாங் ரொம்ப நல்லா பார்த்து பார்த்து பண்ணி முடித்து, அவன் ரொம்பலாம் அழலை. அவனுக்கு நல்லாவே தெரியும் நம்மளுடைய வாழ்க்கையும் ரொம்ப வருஷம்லாம் கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே யோசிக்கிறான். அப்படி ஒரு 2-3 நீங்கள் போனதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்து தேயாங்கோட லைஃப்பும் ஆக்சுவலி முடியுது. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய சோல் ஒன்றாகிற மாதிரி. இது சும்மா தான் அந்த எண்டிங் நான் ஆக்சுவலி வச்சேன். இது ஆக்சுவலி ஹாப்பி எண்டிங் தான். நீங்கள் வாழ்ந்து முடித்து தான் நீங்கள் 2 பேரும் இதாக இருந்திருக்கீங்க. உங்களோட பிள்ளைங்களுக்கே நீங்கள் ஒரு உதாரணம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி தான் ஆக்சுவலி இந்த ஸ்டோரி ஆக்சுவலி முடியுது. அதுமாதிரி உங்களுக்கு இப்போ நீங்கள் எந்த ஸ்டேஜ் வரை வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பேர குழந்தைங்களே உங்களுக்கு பெருசாக கல்யாணம் முடிஞ்சிச்சு. அந்த ஸ்டேஜ் வரை நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நல்லாவே வாழ்ந்துருக்கீங்க. அப்படிங்கிறதால இது நீங்கள் யாரையுமே நீங்கள் பாதியிலே விட்டுட்டு போகல. ரொம்ப லவ்லி கப்பலாக, ரொம்ப ஹாப்பியான ஒரு கப்பலாக லைஃப் லாங் நீங்கள் தேயாங்கோட கையை பிடிச்சி நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க. நீங்கள் இல்லாத அந்த 1 மாதம் 2 மாதம் தேயாங்க அவனோட நினச்சி அவனுடைய வாழ்க்கையும் முடிச்சுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான். சரி, ஓகே. ஆக்சுவலி இந்த ஷாட் ஆக்சுவலி இதுலேயே முடியுது. இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது சொல்லிட்டு தெரில. லாஸ்ட் எண்டிங் ஏன் இப்படி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்காதீங்க. ஏன்னா லைஃப் லாங் எல்லாருமே ஒரு 500 வருஷம் 600 வருஷம் யாரும் வாழ்ந்துட முடியாது. எஃப்எஃப்னாலும் அப்படி சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பியாக வாழ்ந்து உங்கள் லைஃப்பை நல்லா லீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்து லைஃப்பை இப்படி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்பவுமே சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். சரி, ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு நல்ல கதையோடு உங்களை பார்க்குறேன். சரி, ஓகே, பாய்.